கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாம். தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். மீண்டுமாக காலத்தினுடைய கடைசியை வெளிப்படுத்துவதற்கான பிரயாசத்தில் ஈடுபடுகிறேன். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உண்மை நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வேத வாக்கியங்களை குறித்து நாங்கள் அறிய பிரயாசப்படும் பொழுது உடைய ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை தர கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாமல் சமூகத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கோர்த்து தர முடியாது என்று சமூகத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய ஆவியினால ஏவப்பட்டு நல்ல தீர்மானங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மகத்துவங்களையும் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பும் மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய வருகையினுடைய துரிதத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக படம் பிடித்து காட்ட விரும்புகிறேன். என்ன செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக துரிதமாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது என்பதை வெளிப்படுத்த பிரயாசப்பட போகிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து காலத்தை அறிந்து போதிக்கிறவன் தான் நான் வெட்கப்படவில்லை. எப்படியெல்லாம் அந்த காலத்தை படிச்சேன், எப்படியெல்லாம் அது எனக்கு மறுபடியும் கூட்டி கூட்டி வெளிச்சத்தோடு சொல்லப்பட்டது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தான் கடைசி கால சம்பவங்களினுடைய துவக்கமாக இருக்கிறது. அது வந்துவிட்டது என்று சொன்னால் என் இயேசுவினுடைய வருகை மிக துரிதமாக நடக்கப் போகிறது என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை எல்லாரிடத்தில் இருந்தாலும், அவர் என் வாழ்க்கையிலே நான் ஜீவனோடு இருக்கும் பொழுதே வந்து விடுவார், அவரை நான் முகமுகமாய் காண்பேன் என்கிற நம்பிக்கை வெகு சிலரிடத்திலே உண்டாவது உண்டு. ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற அந்த மேன்மையான உபதேசத்தை கண்களுக்கு முன்பாக படம் பிடித்து காட்டும் பொழுது, அடையாளங்களோடு கூட தீர்க்க தரிசனங்களோடு அவை வெளிப்படுத்தப்படும் பொழுது, நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் என்று ஏளனப்படுத்துவதை பார்க்க முடியும். பொய்யான உற்சாகத்துக்குள்ள போறீங்க என்று அசிங்கப்படுத்துவதை பார்க்க முடியும். ஆனா யுகங்கள் நெடுகிலும் போய் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்தார். ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் என்பதற்கு அடையாளங்களையோ தீர்க்க தரிசனங்களையோ காலங்களையோ நீங்கள் சொல்லி போதிப்பதற்கு தயங்க மாட்டீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த விதத்தை பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிச்சத்தை நிச்சயமாய் சொல்ல வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை போதிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாடு உங்கள் இருதயத்திலே தூண்டப்படும். பல ஆண்டுகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற உபதேசத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். அதற்கு பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட காலக்கணக்கை எடுத்து வைத்து போதித்து வருகிறேன்.
சமுதாயத்திலே உலகத்திலே நடக்கிற அடையாளங்களை, சபையில் நடக்கிற அடையாளங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, இதோ ஆண்டவர் வரப்போகிறார், நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து உறுதிப்படுத்தி விசுவாசித்து உங்களோடு கூட போதித்து வருகிறேன். இன்னைக்கும் அந்த உபதேசத்தினுடைய மகத்துவத்தை ஆராய்ந்து அறிகிறதுக்குரிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆண்டவர் கூட்டி கொடுத்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியம் பிறப்பித்தது. அந்த மகத்துவமான உண்மையை இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தீர்மானித்தேன். வரப்போகிறது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, யுகங்கள் நெடுகிலும் விசுவாசிக்கப்பட்ட ஒரு உபதேசம், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உபதேசம். சபையினுடைய சரித்திர நெடுகில நீங்க பார்க்கும் பொழுது ஆங்காங்கே தேவனுடைய ஜனங்கள் எழுப்பி இதோ வருகிறது என்று ஆர்ப்பரித்த ஒரு உபதேசம். ஆனால் எதிர்பார்த்து தாமதமானதுனால இன்னைக்கு அந்த உபதேசமே நடக்குமா நடக்காதா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று ஒன்று வருமா வராதா என்கிற சந்தேகம் உண்டாகி அநேக அப்படி ஒன்று வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு போனார். ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தையை தெளிவாக ஆராய்ந்து உண்மையை எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து வந்தார்கள் என்பது நிச்சயமான உண்மை. இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக உபதேசங்களை நம்ம படிப்பது இல்லை. இல்ல சில உபதேசங்கள் இதெல்லாம் படிச்சாச்சு, இதெல்லாம் தெளிவாயிடுச்சு, இன்னும் இல்லை படிப்பதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தொடர்ந்து படிப்பதை நிறுத்திவிட்ட சூழ்நிலை இன்னைக்கு சபையில் காணப்படுகிறது என்று சொன்னால் அது பொய்யல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை ஒரு அழகான தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகள் மூலமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். மனிதனின் அறிவு முன்னேற்றம் என்னவாக இருந்தாலும் அதிக வெளிச்சத்திற்காக வேதாகமத்தை முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் ஒரு கணமும் நினைக்க வேண்டாம். சில உபதேசங்கள் தேவனாலே, தேவனுடைய ஆவினாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அநேக உபதேசங்கள் இருக்கிறது, நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுகிறோம். உதாரணத்துக்கு நீங்க வேதாகமத்திலே வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகளை படிப்பீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அழகான ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனா தொடர்ந்து நீங்கள் படித்தால், தீர்க்க தரிசன ஆவியுடைய எழுத்துக்களோடு படித்தால் அதிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் முற்றிலும் வேறானது. என்னங்க இப்படி புரிந்து கொண்ட உபதேசம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்பி ஓடி போதிச்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வந்தா வேற மாதிரி படிச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி? ஐயா சரித்திரத்தை படிங்க. ஆண்டவர் 2300 ராப்பகல தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்ப ஒரு காலத்துல ஒரு கூட்ட ஜனத்துக்கு அந்தியோகஸ் என்று புரிந்து கொள்ள வழிவகை செய்தார். அந்த நடந்த சம்பவம் பார்த்தாங்க, அந்த சின்ன கொம்பு அந்தியோகஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்க 2300 ராப்பகல் அவனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தணுமே, இது பொருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு அறிவு உண்டானது. அதை 2ஆக வகுத்தார்கள். 1150 நாட்களாக அதை கணக்கிட்டார்கள், முடிவு செய்தார்கள். இந்த சின்ன கொம்பு அந்தியோகஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா பிடிக்கல, அவங்க விசுவாசம் அதில் உறுதிப்பட்டது. கிறிஸ்துவுக்காக ஓடுவதற்கான முடிவு அவர்களால் எடுக்க முடிச்சு. ஆனா காலங்கள் போக போக அதை படிக்கிறாங்க, ஐயோ இது அப்படி இல்லையே, இது தவறுதலாக இருக்கிறது, இது வேற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அநேக இது முகமதியர்களை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இப்படி தீர்க்க தரிசன விளக்கல் கூடி 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 வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தீர்க்க தரிசி என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னு சொன்ன எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீ படிக்கிறது நிறுத்திடாது, படிச்சாதான் வெளிச்சம். மனிதனின் அறிவு முன்னேற்றம் என்னவாக இருந்தாலும்
அதிக வெளிச்சத்திற்காக வேதாகமத்தை முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் ஒரு கணமும் நினைக்க வேண்டாம். ஒரு ஜனமாக நாம் தீர்க்க தரிசன மாணவர்களாக இருக்க தனியாக அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு அளிக்கும் எந்த ஒளிக்கீச்சையும் நாம் பகுத்தறியும்படி நாம் ஊக்கமாக கவனிக்க வேண்டும். சத்தியத்தின் முதல் ஒளிக்கீற்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு படிப்பதன் மூலம் தெளிவான வெளிச்சத்தை பெறலாம். அதை மற்றவர்கள் முன் கொண்டு வர முடியும். ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஒரு சின்ன ஸ்பார்க் தான். அதை அப்படியே பிடிச்சுக்கணும். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உட்கார்ந்து ஜெபத்தோட கூட ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஆராய்ந்து பார்த்தா அதில் வெளிப்படுகிற ஆச்சரியமான உண்மைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கொண்டு வர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி ஒரு ஒளிக்கீற்றை தான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி ஒரு ஒளிக்கீற்றை தான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சின்ன குழப்பம் உண்டான உடனே, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கிறது, இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்ட பொழுது ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்த ஒரு சின்ன வெளிச்சம் மிக பெரிய உண்மையை வெளிப்படுத்திச்சு. காலத்துக்கு அடுத்ததுதான் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கு எவ்வளவுதான் அடையாளத்தை சொன்னாலும் சரி, எப்பாங்க பாருங்க மியான்மர் இப்படி நடக்குது பாருங்க, ஆண்டவர் வரப்போறன்னு சொன்னா இதெல்லாம் முந்தி நடந்துகிட்டு இருக்குங்க. எங்க பாருங்க கொரோனா, இதெல்லாம் முந்தி நடந்துகிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க வெள்ளம், இதெல்லாம் முந்தி, இந்த பாருங்க அக்கினி, இங்க பாருங்க அழிவு, இதெல்லாம் முந்தி நடந்துகிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க உலகம் போர் யுத்தத்துல இருக்கு, இதெல்லாம் முந்தி நடந்துகிட்டு இருக்குங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். உறுதிக்குள்ள வர முடியல. என்னதான் ஆர்வமாய் பிரசங்கம் பண்ணாலும் பாப்போங்கிற என்னதான் வருது. ஆனா காலம் மாத்திரம் நிச்சயத்தை சொல்லும். அந்த கால விளக்கத்துல குறைபாடு இல்லை என்கிற உணர்வும் வெளிப்பாடும் காணப்படும் பொழுது நிச்சயமாக இயேசு வரப்போகிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்படி ஒரு உறுதிப்பாட்டை தான் இன்னைக்கு நம்ம மீண்டும் என்ன செய்ய படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, காலத்தை குறித்து படிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய முடிவில் நிச்சயமாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது என்பதை உறுதியாக நம்புகிறேன். எந்தவித தயக்கமின்றி, எந்தவித சந்தேகமின்றி நிச்சயமாய் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஒளிக்கீட்டு ஆச்சரியமாக இருக்கு. எப்படியும் வேதாகமத்தை விளக்கிக் கொள்ள முடியுமா? இந்த அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை வைத்திருக்கிறாரா என்பதை பார்க்கும் பொழுது அது நம்மளை பரவசப்படுத்துகிறது. இன்னொரு முறை அந்த குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். மனிதனின் அறிவு முன்னேற்றம் என்னவாக இருந்தாலும் அதிக வெளிச்சத்திற்காக வேதாகமத்தை முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் ஒரு கணமும் நினைக்க வேண்டாம். ஒரு ஜனமாக நாம் தீர்க்க தரிசன மாணவர்களாக இருக்க தனித்தனியாக அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு அளிக்கும் எந்த ஒளிக்கீற்றையும் நாம் பகுத்தறியும்படி நாம் ஊக்கமாக கவனிக்க வேண்டும். சத்தியத்தின் முதல் ஒளிக்கீற்றை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு படிப்பதன் மூலம் தெளிவான வெளிச்சத்தை பெறலாம். அதை மற்றவர்கள் முன் கொண்டு வர முடியும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். பல ஆண்டுகளாக காலத்தை குறித்து பேசி வருகிறேன், அடையாளங்களை குறித்து பேசி வருகிறேன். எப்படியெல்லாம் வழிநடத்தப்பட்டேன் என்பதை உங்களுக்கு முன்பாக முதலாவது வைக்க போகிறேன். என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டவர்களுக்கு இது தெரியும். புதிதாக கேட்கிறதுக்கு ஒரு சுருக்க உரை மாதிரி அது காணப்படும். இறுதியாக இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற வெளிச்சத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் நிச்சயமா சில வாரங்களில், சில நாட்களில், இல்ல நாளைக்கு அது வரும் என்கிற ஒரு உள்ள தூண்டுதலை உங்களுக்கு நிச்சயமாக இருந்தால், முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலத்தை குறித்து அறிய வேண்டுமா? சுருக்கமாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன். இந்த காலத்தை குறித்து என்னென்ன இருக்கிறது, எப்படி நம்ம அதை பார்க்க வேண்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாம எப்படி படிக்க வேண்டும் என்பதெல்லாம் கடந்த காலங்களில் மிக தெளிவாக ஆண்டவருடைய கிருபையினாலே பேசி இருக்கிறேன். இன்னைக்கு சுருக்கமாக ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் வாசிச்சுட்டு காலத்தை அறியணுமா வேண்டாமா, அவ்வளவுதான் வாசிக்கிறேன். கிரேட் கான்ட்ரோவர்சில எதை குறித்து எழுதுறாங்க? 1844 ஆண்டு
இயேசு வரப்போகிறார் என்பதற்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் போதித்தார். இன்னொரு கூட்டம் அதுக்கு எதிராக இருந்து, இல்ல இயேசுவின் வருகையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா திட்டவட்டமான நேரத்தை குறிக்க கூடாது, வசனம் அப்படி சொல்லுகிறது என்று வாதிட்டார். திட்டவட்டமான நேரத்தை குறித்து பேசிய பிள்ளைகள் அந்த நேரத்தை பார்க்க கூடாது என்று சொன்னவர்களுக்கு அதை பார்க்க வேண்டும் என்கிற விளக்கத்தை கொடுத்தார். அதை தீர்க்கதரிசி பதிவிடுகிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது அநேக பிரிவிடமிருந்து பெரும் எதிர்ப்பை எழுப்பியது. இரட்சகரை நேசிப்பதாக கூறிக்கொண்ட அநேகர் இரண்டாம் வருகையின் கோட்பாட்டிற்கு தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று அறிவித்தனர். அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே ஆட்சேபித்தனர். அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்ன? நேரத்தை பார்க்க கூடாது, நேரத்தை பார்க்க கூடாது, இதுதான் பிரச்சனை. அங்கேயும் இப்பவும் அதே பிரச்சனை இருக்கு. இந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். நாளையும் நாளையையும் ஒரு மனிதனும் அறியான் என்பதுதான் இரண்டாம் வருகை நம்பிக்கையை நிராகரிப்பவர்களால் மிக அடிக்கடி முன்வைக்கப்படுகிற வாதமாகும். புரியுதுங்களா? நாளையும் நாளையும் ஒரு மனிதனும் அறியான் என்று வாதம் செய்கிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாம் வருகை நம்பிக்கையை நிராகரிப்பவர்கள். அவங்க இயேசுவின் வருகையை நான் நம்புறேன்னு சொல்லலாம். ஆனா அந்த சூழ்நிலையில தேவனுடைய வருகைக்கான திட்டவட்டமான நேரத்தை அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு கூட்டம் எழும்பி, இல்லை அதை பார்க்க கூடாது, திட்டவட்டமான நேரத்தெல்லாம் நீங்க நம்பக்கூடாது என்று வாதிட்டவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை நிராகரிப்பவர். அடிக்கடி முன்வைக்கப்படுகிற வாதமா வேதம் சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அவங்க இந்த வசனத்தை எடுத்துதான் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றத பாருங்க, இது தீர்க்கதரிசியினுடைய கமெண்ட். இந்த வசனத்தின் தெளிவான மற்றும் இணக்கமான விளக்கம் தேவனை தேடுகிறவர்களால் வழங்கப்பட்டது. அந்த நாளையும் நாளையும் பார்க்க கூடாது என்று சொல்லி தேவனுடைய வருகைக்காக சொல்லப்பட்டிருக்கிற திட்டவட்டமான நேரத்தை அறிய மறுத்தவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. மற்ற 24:36 சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று வாதிட்டவர்களுக்கு அந்த வசனத்தை குறித்து ஒரு விளக்கம் யாரு கொடுத்திருக்கிறார்? சாதாரண ஆட்கள் அல்ல, தேவனை தேடுகிறவர்களால் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களை எதிர்க்கின்றவர்களால் செய்யப்பட்ட அந்த தவறான பயன்பாடு தெளிவாக காட்டப்பட்டது. இயேசு அவர்களுக்கு அடையாளங்களை கொடுத்த பின்னர் சொன்னார், அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அடையாளங்களை குறித்து என்ன விளக்கம் சொல்றாங்க கவனிச்சு கூட ஒரு 3 புள்ளி போட்டுட்டு இருக்கேன். அதுவே படிங்க, அவங்களை குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். முந்தைய முழுசும் வாசிப்பேன், இப்ப அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வசனம் நீங்க சொன்னீங்கப்பா, காலங்களை அறியக்கூடாது, பிதாவை தவிர அவர் ஒருவனை அறியாருன்னு சொன்னீங்க. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, அவர் சமீபமாய் இருக்கும்போது வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்படுகிறதே, வாசலருகே இருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறத, இது ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டோம். சொல்றாங்க, இரட்சகரின் ஒரு வசனம் மற்றொன்றை அழிக்கும்படி செய்யக்கூடாது. ஒண்ணு சொல்லுதுப்பா, அவர் வருகை நாளையும் அறிய மாட்டீங்கன்னு ஒண்ணு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது, வாசல் அருகே இருக்கும்போது அறிந்து கொள்ளுன்னு சொல்றது. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நீங்க ஒண்ணு அழிச்சிடக்கூடாது. அவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்கன்னா, நாளையும் நீ தெரியக்கூடாதுன்னு சொல்றாப்பா, சரிதான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா வாசல் அருகே இருக்கும்போது அறிந்துக்கணும்ப்பா. அவர் வாசலர் இருக்கும்போது நாளைய நம்ம அறிஞ்சிக்கணும், நீ அதை பிடிச்சுக்கிட்டு இதை பொய்யாக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாதம். சரி, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அவர் வரும் நாளையோ எந்த ஒரு மனிதனும் அறியவில்லை என்றாலும் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம், அது சமீபமாய் இருக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று. வாசலருகே வந்துவிட்டார் என்பது அறியும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வாதம். இதுதான் வாதம். ஒருவனும் அறியார் என்பது நிச்சயமான உண்மைங்க. ஆனா வாசல் அருகே வந்து விட்டார், அந்த சூழ்நிலை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாளையும் அறிந்து.
அவருடைய எச்சரிக்கையை புறக்கணித்து அவருடைய வருகை அருகில் இருக்கும் போது அறிய மறுப்பது அல்லது புறக்கணிப்பது. ஜலப்பிரயாணம் எப்போது வருகிறது என்பதை அறிய விரும்பாத நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது போல அது நமக்கு ஆபத்தானதாக இருக்கும் என்று நான் மேலும் கற்பிக்கப்படுகிறோம். கிட்டத்தில் இருக்கும் பொழுது நாளா அறிய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஜல பிரயாணத்துல உள்ள ஆபத்து வரும். இதுதான் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கு விளக்கம். இது நமக்கு போதும். அப்ப காலத்தை அறியக்கூடாது என்று வசனம் இருந்தால் அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, அவர் வாசல் அருகே வந்திருக்கும் போது, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கும் போது நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு புரியும் இதுக்கு இசைவா வேற ஒண்ணு இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5:4-6 வரைக்கும் தீர்க்கதரிசி குறிப்பிடுறாங்க. குறிப்பிடும் போது அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க. அது ரொம்ப முக்கியமான. சகோதரரை, அந்த நாள் திருடரை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக. எந்த நாள்? இயேசுடைய வருகையினால் உனக்கு தில்லனமாய் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர் அல்லவே. நீங்க எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இங்க சேர்க்கிறாங்க எலன்ஜுவேட். நாம் தேவனுடைய வருகை நேரத்தை நாம் அறியக்கூடாது என்றாலும் அது சமீபமாய் இருக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். அது அழகான ஒரு வசனம். நம்ம விழித்து இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு காலம் வரப்போதுப்பா. அப்போ அவர்களுடைய வருகை சமீபமாய் இருக்கும்போது அந்த நாளையும் நீ தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படையானது, வியாக்கியானம்லாம் இல்லை. இன்னொரு வசனத்தை மட்டும் வாசித்து இந்த காரியத்துல நம்ம ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். விழித்திராதவனாக ஆண்டவருடைய வருகையின் நாளையும் நாளிகையும் அறிய முடியாது. அவர் வருவார் என்று விழித்து ஓடுகிறவன் அவருடைய வருகை சமீபமாய் இருக்கும் பொழுது அறிந்து கொள்வார். அறிந்து கொள்வார்களா? நம்ம சும்மா விளக்கம் சொல்லல. ஒரு காலம் இருக்கு பூமியில தேவனுடைய ஜனம் அவருடைய வருகை நாளையும் அறிந்து ஓட போகிறது. வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நிராகரித்த எல்லா பொல்லாத உலகங்களைப் போலவே அவர்கள் மீண்டும் பாதையில் சென்று நகரத்திற்கு செல்வது சாத்தியமில்லை. இயேசுவின் வருகையின் நாளையும் மணி நேரத்தையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் கொண்ட தேவனின் சத்தத்தை கேட்கும் வரை அவை என்ன கொடுத்திருக்குங்க? இயேசுவின் வருகையின் நாளையும் மணி நேரத்தையும் நாளையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் கொண்ட தேவன் சத்தத்தை கேட்கும் வரை அவை ஒன்றன் பின் ஒன்றாக பாதை நெடுகில் விழுந்தன. எப்போ இந்த சத்தம் வந்தது என்பதை குறிப்பிடுறாங்க. துன்மார்க்கர்கள் அதை இடி முழக்கம் மற்றும் பூகம்பம் என்று நினைத்த போது ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கையில் 1,44,000 பேர் சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். எப்போ சத்தம் சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய வருகை நாளையும் அறிவிக்கப்படுகிறது. அது துன்மார்க்கர்கள் இடி முழக்கம் நினைக்கிறான். அவன் விழித்திராதவன், அவன் பாவத்தில் இருக்கிறவன், அவன் இருளின் பிள்ளை. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளையாக ஒரு கூட்டம் இருக்கிறது, விழித்து இருக்கிறது. அவங்க அந்த சத்தத்தை கேட்டு புரிந்து கொள்ளுகிறாங்க. 1,44,000. எப்போ இந்த சத்தம் சொல்லப்படுது? தேவ நேரத்தை சொன்ன போது அவர் பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றினார். கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முந்தி பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இறுதி எச்சரிப்பின் ஊழியம் எதை சார்ந்து செய்யப்பட போகிறதுனா வருகை நாளையும் சார்ந்து. நோவா ஊழியத்தை செய்தது போல அப்ப நாளையும் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகும். எப்போ? எல்லா காலத்திலும் இல்லை, எல்லா காலத்திலும் பிரயாசம் இருக்கும். ஆனா சரியாக நிச்சயமாக உறுதிப்படுத்துறது எந்த காலம்னா அவர் வாசலருகே வந்து விட்டார் என்கிறது அடையாளங்களோ மூலமாக உறுதிப்படுத்தப்படும் பொழுது இந்த காலமும் இசைந்து வரும். ஒரு வருஷ குறிப்பு மாத்திரம் வாசித்து, முதல் மற்றும் 2ஆம் தூதரின் செய்திகள் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த செய்திகள் அதன் குறிப்பிட்ட வேலையை செய்து முடிப்பதற்கு முன் கூடுதலான எந்த வெளிச்சமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. நல்லா புரிச்சுக்கிடுங்க. 1ஆம் தூதனும் 2ஆவது தூதனும் அந்த வேலையை முடிக்கணும். அது முடிக்கிற வரைக்கும் கூடுதலான வெளிச்சம் இல்லை. முடிச்ச பிறகு 3ஆவது தூதனுடைய காலத்துல வெளிச்சம் இருக்குமா அப்படின்னு கேட்டா பதில் என்ன எடுக்கணும்? ஆமான்னு எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பின்மாறி ஊற்றும் பொழுது, ஆவியானவர் ஊற்றும் போது 1,44,000 பேர் இயேசுடைய வருகையின் நாளும் அறிவிக்கப்படுவதை கேட்டு உணர்ந்து புரிந்து கொள்கிறார்.
தூதன் உறுதிமொழியுடன் அறிவிக்கும் இந்த நேரம் இந்த உலக வரலாற்றின் முடிவும் அல்ல, கிருபின் கால முடிவும் அல்ல. ஆனால் இது நம் தேவனுடைய வருகைக்கு முன்னதாக நிகழ்கிற தீர்க்க தரிசன நேரம் பற்றியது, காலத்தை பற்றிய செய்தி. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு மற்றொரு செய்தி கிடையாது. முதலாவது தூதனும் இரண்டாவது தூதனுடைய காலத்தில் செய்தி கிடையாதுங்க. காலத்தை பார்க்க கூடாது, 5 வருஷம் சொல்லக்கூடாது, 10 வருஷம் சொல்லக்கூடாது என்கிற செய்தி எல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாம் தூதனும் இரண்டாம் தூதனும் வேலை செய்து கொண்டிருக்கும் போது காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு 1,44,000 பேருக்கு அல்ல, மூன்றாம் தூதனுடைய காலத்தில் வாழ்கிறவருக்கு அல்ல, பின்மாரியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஊழியத்தை செய்கிறவருக்கு அல்ல, அவர்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எப்போ அப்படின்னா, அவருடைய வருகை, அந்த சம்பவம் நடப்பது சமயமா இருக்கிறது என்கிற உறுதி உண்டாகும். சரி, அப்போ காலத்தை பார்க்க கூடாதுங்கிறத தூர வச்சிருக்கேன். தேடணும். காலம் அதுக்குரியதா இருந்தா அதை சரியா விளங்கிக்கிடுவோம். அது கண்டிப்பா சும்மா ஒரு ஒரு செகண்ட்ல அப்படியே புரிஞ்சுக்கிறது இல்ல. தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வெளிப்படுத்தார். மொத்தமா சொல்லி கொடுத்தா சோர்ந்து படுத்து தூக்கிடுவாங்க. இது வரும் பார்த்துட்டு ஏமாறணும், மறுபடியும் படிக்கணும். இப்படி இருக்குவோ நம்ம இது மறுபடியும் வரணும், ஏமாறணும், மறுபடியும் படிக்கணும். ஒரு நாள் நிச்சயமாக அது தெளிவாக புரிந்து கொள்ளும். அப்படிதான் தரிசனங்களை படிச்சுட்டாங்க. அதே நம்ம சரித்திரத்தை படிப்போம். சரி, இப்ப இந்த காலம் எங்க இருக்கு? காலம் இருக்குதா? இயேசுவின் வருகையின் நேரம் சொல்லப்படுகிறது. நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ஏதுவா காலம் இருக்கா? ஏன்னா 1,40,000 புரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு சொல்லப்படும். வானத்திலே தேவன் அறிவிப்பார் நாளையும் நாளை. நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? இந்த கிறிஸ்துவின் வருகை நெருங்கிட்டு நியாயராசம் வரப்போது இப்படி நம்புற பிள்ளைகள் அந்த காலத்தை புரிஞ்சுக்க முடியுமா? எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசி தான் சொல்றாங்க. என்ன சொல்ற பாருங்க, இந்த மாதிரிகள், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மாதிரிகள் நிகழ்வை பொறுத்தவரை மட்டுமல்ல, ஆனால் நேரத்தை பொறுத்தவரையும் நிறைவேறின. அங்கே கால மாதிரிகள் இருக்குது, அது நேரத்தை பொறுத்தும் நிறைவேறும். சும்மா அந்த சம்பவம் மட்டும் நடக்கிறதுல, அந்த சம்பவம் அங்கு சொல்லப்பட்ட நேரத்துல நடக்கும். முதல் யூத மாதத்தின் 14ஆம் நான்கில் 15 நீண்ட நூற்றாண்டுகளாக பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட அதே நாளும் மாதமும் கிறிஸ்து தமது சீஷருடன் பஸ்காவை புசித்த பின், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தமது சொந்த மரணத்தை நினைவு கூறும் வகையில் அந்த விருந்தை ஸ்தாபித்தார். அதே இரவில் அவர் சிலுவையில் அறைப்பட்டு கொல்லப்படுவதாக பொல்லாத கைகளால் அழைத்து செல்லப்பட்டார். அவ்வாறே அவருடைய முதலாம் வருகையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி சொல்லப்பட்ட அதே காலத்துல அது அப்படியே நடந்துச்சுப்பா. அப்படியே இரண்டாம் வருகையோடு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் அடையாளபூர்வமான ஆராதனையில் சுட்டி கட்டப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்புறம் 2ஆம் வருகைக்கும் மாதிரிகள் இருக்குது. அந்த மாதிரிகள்ல காலங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலத்தின்படிதான் இயேசுவினுடைய 2ஆம் வருகை. அப்ப நான் போய் மாதிரிய படிச்சேன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை படிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கும்னா, இயேசு எப்ப வருவார் அப்படிங்கிற வெளிச்சம் கிடைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது அப்படி ஒரு நேரம் படிச்ச உடனே இது துல்லியமா கண்டுபிடிக்கிற காரியம் இல்லை. ஏன்னா சரித்திரம் அப்படிதான் இருக்கு. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தையோ 6 வருஷத்துக்கு முந்தையோ படிச்சேன். அப்பவுமே எல்லாத்தையும் அப்படியே தனியா விளங்கிட்டா நான் படம் தூங்கிருப்பேங்க. சரி வரட்டும், அடுப்பட தூங்கிருப்பேன். அதை மறுபடியும் படிக்கிறதுக்குரிய சூழ்நிலை உண்டாக்குறாரு. ஓடுறோம், ஏமாறுறோம். என்ன ஆண்டவரே, கணக்குல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இங்கதானே இருக்கு, இதுதானே கணக்கு, வேற எங்கேயும் இல்லையே அப்படின்னு படிச்சா இல்லப்பா. நான் பாரு, ஆமா ஓடுவோம் அப்படின்னு ஓடுறோம், மாறி வருது, ஏமாறுறோம். என்ன ஆண்டவரே, கணக்குல எங்க தப்பா இல்ல? என்ன பாரு, அந்த ஒளிகிட்டே தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போறேன். எப்படி எல்லாம் ஏமாந்தேன். நான் அதை சொல்றதுல வெக்கப்படலைங்க. என்னங்க ஏமாந்ததா? ஆமாங்க, ஏமாறதான் செய்வாங்க. நீங்க போய் சரித்திரத்தை படிங்க. படிச்சதுல 1843 அதுக்கு முந்தையும் இருக்கு. நான் தெரிஞ்ச சரித்திரத்தை சொல்றேன். அதுக்கு முந்தையும் கணிச்சிட்டு பொய்யாயி அதெல்லாம் இருக்குது. உண்மையை நம்பி தீர்க்கமாக வாழ்ந்து அந்த நம்பிக்கையில மறித்து போயிருப்பாங்க. அந்த நம்பிக்கை பிற்காலத்துல தப்புன்னு தெரியும். அவன் சரியானவன் வரலோதுக்கு வந்து அவன் சொன்னாங்க, நான் சொல்லிட்டு முடியும். நான் படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். என்ன முதல்ல இதை விளங்கினேன் அப்படிங்கறத உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 7ஆவது வருஷம் ஓய்வு வருஷம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில
கண்டுபிடிக்கப்பட்ட உபதேசம். அந்த 6 வருஷத்துல 4 வருஷம் 2 வருஷம் முதல் 2 வருஷம் மணிக்கணும் பரிசுத்தலத்துல போய் காணிக்கை செலுத்தணும். 3வது வருஷம் வீட்டுல வச்சிடணும். 4வது 5வது வருஷம் பரிசுத்தலத்துல போய் காணிக்கை செலுத்தணும். அப்ப 4 வருஷம் நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டும். 2 வருடங்கள் நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்தின் அடிப்படையில என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 2027ஆம் ஆண்டில இயேசு வருவார். அங்க மாதிரிகள்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு மாதிரி தானே பார்த்திருக்கோம். இன்னொரு மாதிரி என்ன தீர்க்கதரிசி கேட்டோம்னு சொன்னா சேர்ப்பின் பண்டிகை இயேசுவின் 2ஆம் வரைக்கும் மாதிரின்னு சொல்றாங்க. அது எப்ப நடக்கணும்? 7ஆம் மாதம் 15ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன புரிச்சுக்க முடியுதுன்னு சொன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதியை நம்ம கண்டுபிடிச்சா இயேசுவின் வருகை நாள் அதுதாங்க. 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இயேசு வருவார். தீவிரமாக பிரசங்கித்தேன். 5 ஆண்டுகள் காத்திருந்தேன். ஒரு அடையாளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காலத்தை மாத்திரம் நம்பி காத்திருந்தேன். ஆனா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சோ, எந்தெந்த சூழ்நிலை சொல்ல முடியுமோ அத்தனை இடத்துலையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது நிச்சயம், கற்பனை அல்ல. தீர்க்க தரிசன ஆவினுடைய எழுத்துகளோட ஒத்து போகிற மகத்துவமான உண்மை. இன்னொரு உண்மையை படிச்சேன். தானியேல் 12ஆம் அதிகாரம். நம்ம இப்ப கொடுக்கிற விளக்கம் இல்லப்பா, அதுக்கு வேற விளக்கம் இருக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் ஆராய்ந்த பொழுது அது 1335 நாள் நியாயராசி சட்டம் அறிவிக்கப்பட்டதுல இருந்து 1335 நாள் இயேசு வந்துருவாரு. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு இயேசு வருவார். பரிசுத்தர் சொல்ற உபதேசம், இது தானியேல் சொல்ற உபதேசம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னைக்கு நியாயராசி சட்டம் வரணும் கண்டுபிடிச்சலாம்ப்பா. 7ஆம் மாதம் 25ஆம் தேதி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி எது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு யூகம் எடுத்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அக்டோபர் 22 சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து 5 நாள் சேர்த்தா 7ஆம் மாதம் 15 இருக்கும். அப்ப அக்டோபர் 27 அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1335 நாள் அப்படி பின்னோக்கி வந்தோம் அப்படின்னு சொன்னா நியாயராசி சட்டம் இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பிடிச்சோன்னா மார்ச் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 6000 ஆண்டான 2027ஆம் ஆண்டுல வரும். ஒரு நாள் 2 இல்ல, 5 வருடங்கள். ஒரு முறை 2 முறை அல்ல. எங்கெங்க நீங்க பார்த்துட்டேன் கூட என் பிரசங்கத்தை கேட்டுட்டே வர்றவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்த உண்மையை சொல்லியிருப்பேன். மறுக்க முடியாத உண்மை. அதான் மார்ச் வந்தது, சம்பவம் நடக்கல. என்ன ஆண்டவரே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த யூகத்தினாலதானே அக்டோபர் 27 எடுத்திருக்கிறோம், கொஞ்சம் பிந்தி கிந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் பொழுது பிந்தி போகுது ஒண்ணும் நடந்த மாதிரி இல்ல. ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி நியூயார்க்ல ஒரு சின்ன பூமி அதிர்ச்சி. அதை கூப்பிட்டு இந்த பூமி அதிர்ச்சி வந்துட்டீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நியாயராசி சட்டம் எப்படி ஆறும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பட்டணத்தில் மிகப்பெரிய அழிவு உண்டாகி உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட அழிவு உண்டாகும் பொழுது வெளிப்படுத்த 18ஆம் அதிகாரத்தை முதல் 3 வாசகங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது பிறகு நியாயராசி சட்டம் வரும். அந்த பூமி அதிர்ச்சி பார்த்த உடனே எல்லாரும் வரப்போது அப்படி நம்பினாங்க. அது யார்கிட்ட சொன்னோன்னு எனக்கு மதப்பட்டது இல்ல அந்த அழிவு பயங்கரமாக இருக்கும். இது அடையாளம் எழுதி பிரசன்ட் பண்ணேன் வரப்போகிறது சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலம் கடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இல்ல தப்பு இருக்கு அப்படியே போயிட்டு இருக்குல்ல, தப்பு இருக்கு. இதுதான் உபதேசம். காலத்தை அறிய வேண்டும் என்பது உபதேசம். இதான் அதுக்குரிய காலம். ஆனா நம்ம போட்ட கணக்குல தப்பு இருக்கு. போய் படிச்சேன். ஆண்டவருடைய கிருபையினால அதை தவறை உணர முடிந்தது. என்ன தவறு அப்படின்னு சொன்னா பெரிய தவறுலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தவறு. 6000ஆவது ஆண்டுல இயேசு வந்து விடுவார் என்று நம்பி போதித்தேன். ஆனா நிச்சயம் என்னன்னா 6000 ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டுல இயேசு வர வேண்டும். ஏன்னா பரிசுத்தலத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4000 ஆண்டுகள் அவர்கள் எதை சார்ந்திருக்க வேண்டும்? நிழலை சார்ந்திருக்க வேண்டும். அந்த 4000 ஆண்டு முடியணும். அதுக்கு பிறகுதான் நிஜத்தை சார்ந்திருக்கிற அனுபவம் வரணும். அப்ப 4001ஆம் ஆண்டுல இருந்துதான் 2000 ஆண்டு கணக்கு வருகிறது. அப்ப 6000 ஆண்டு 2027 முடிகிறது. 6001ஆம் ஆண்டான 2028ஆம் ஆண்டுல இயேசு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன் அடிப்படையிலேயே கணக்கு போட்டு அதே கணக்கு பழைய கணக்கு அப்படியே அக்டோபர்ல இருந்து மார்ச் 1 2025 நியாயராசி சட்டம் வந்துடும். அந்த தேதியை சொல்ல ஒரு வாரம் முன்னால இல்ல ஒரு வாரம் முன்னால வரும் என்று சொல்லி நான் பிரசங்கித்தேன். ஆனா இந்த பிரசங்கம் ஒரு இப்போதைக்கு கணக்கு பண்ணா ஒரு
ஒரு வருஷம் கூட ஆயிருக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த செய்திக்கு பிறகு நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன்ல, 6000 ஆண்டு முடியும், அதுக்கு பிறகு 6001ஆம் ஆண்டுல அந்த அந்த ஆண்டு துவங்கும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவு செஞ்சிருக்கல. இது 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 கற்பனையான முடிவுகளை சேகர் இதே மாதிரி முன்பும் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு குறிப்பை ஆண்டவர் காட்டி கொடுத்து இந்த உபதேசம் தீர்க்கமானது, உறுதியானது என்பதை வெளிப்படுத்தினார். யார்? ஜேஎன் ஆண்ட்ரூஸ். இதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 6000 ஆண்டையும் 1000 ஆண்டையும் அவர் பேசியிருப்பார். 6 ஆண்டுகள் பயிரிட்ட பிறகு 7வது ஆண்டு பயிரிடாமல் இருக்க வேண்டிய வருஷங்களின் வாரம். நிச்சயமாக இது 7000 ஆண்டுகளின் பெரிய வாரத்தின் ஒரு மாதிரியாகும். அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணலாம், இல்ல விரைவா போயிடுவோம். இதில் பூமி 6000 ஆண்டுகளில் அதன் குடிமக்களால் பயிரிடப்பட்ட பிறகு அது 1000 ஆண்டுகளின் 7வது காலகட்டத்தில் பயிரிடப்படாமலும் பாலடைந்தும் இருக்கும். ஆனால் இது மட்டுமல்ல, இந்த 7 வாரங்களின் பிறகு யூபிலி ஆண்டு வந்தது. இந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் குடிகள் அனைவருக்கும் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சுதந்திர வீதத்திற்கு திரும்பினார்கள். பூமி 1000 வருடங்கள் பயிரிடாமல் இருக்கும் பெரிய ஓய்வுக்கு பிறகு 7000 வருடங்கள் என்ற மாபெரும் வாரம் முடிந்தது. துன்மார்க்கர்களுடன் பூமியை அழித்த பிறகு சாபம் நிறுத்தப்படும் என்பதை இது குறிக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வல்லமையால் பூமி புதிதாக சிருஷ்டிக்கப்படும். நீதிமான்கள் யாவரும் புதிய பூமியில் தங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவார்கள். பாவத்தையோ துன்மார்க்கத்தையோ இனிமேலும் அறிய மாட்டார்கள். 1000 ஆண்டுகளின் 7வது காலம் தியாகிகளின் உயிர்த்தெழுதலுடன் மிருகத்தையோ அல்லது அவரது உருவத்தையோ வணங்காத அனைவரின் உயிர்த்தெழுதலுடன் தொடங்குகிறது. அப்போ நம்ம படிச்சு சரிதாப்பா, முதல்ல ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க 6000 ஆண்டு முடிஞ்ச அடுத்த ஆண்டுல தான் இயேசுடைய வருகை இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்த பொழுது, அந்த உண்மையை அறிந்த பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த உபதேசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆண்டவர் வருவார். இது நீங்க தீர்க்கதரிசி பார்க்கலாம், நிறைய பேர் காலத்தை குறிக்கும் போது கண்டிச்சிருப்பாங்க. இவரும் சொல்லி ஒரு காலத்தை சொல்லியிருப்பாரு, ஆனா இவரை கண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு இந்த வெளிப்பாடு வருகிறதுக்கு முன்பு 6000 ஆண்டை குறித்தும் 1000 ஆண்டை குறித்தும் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு இருக்கிறது. அப்ப அவர் சொல்றதும் இவங்க சொல்றதும் சரியா இருக்குது. இவர் கூடுதல் என்ன செய்யறாரு, பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பார்த்து காட்டுறாரு. அவ்வளவுதான், காலம் ரெண்டு ஒண்ணுதான். அதனால தீர்க்கதரிசி இவர்களை கண்டித்திருக்க மாட்டார்கள். அப்ப அது கூட கொஞ்சம் சப்போர்ட், கரெக்ட், காலத்தை சரியாக அறிந்திருக்கோம். 2028ஆம் ஆண்டு தான். ஆண்டவர் சும்மா விடலைங்க, இன்னும் அந்த காலத்தை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து தம்முடைய பாடுகளுக்கு மத்தியில் மனிதர்களால் அனுதினமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கையில், அதாவது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவார் 31ஆம் ஆண்டுல. அந்த ஜபத்தின் எழுதும் போது இதை எழுதுறாங்க. இந்த பூமியின் சரித்திரம் முடிவதற்கு முன்பாக கடைசி நாட்களில் நிலைத்திருக்கும் தமது சபைக்குரிய 2000 ஆண்டுகள் சந்ததிகளை பார்க்கிறார். சபைக்கு எத்தனை ஆண்டுன்னா 2000 ஆண்டு. அன்றிலிருந்து மாறி வரும் எல்லா காட்சிகளுடைய இந்த காலம் வரை 1893 வரை கர்த்தர் ஒரு சபையை கொண்டிருந்தார். அதான் இந்த குறிப்புல விளங்குகிற உண்மை என்னன்னா, சபைக்கு காலம் எவ்வளவுன்னா 2000. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, சபை எப்ப தொடங்கிச்சு? அந்த கேள்வி உண்டாகுது. 31ஆம் ஆண்டுல அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. 31ஆம் ஆண்டிலே அந்த அப்போஸ்தலர் சபை அதை குறிப்பிடுகிறதா, இல்ல இஸ்ரவேலர்கள் நிழல் பிரமாணத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து வந்தார்கள். அதற்கு பிறகு நிஜம் வெளிப்படுகிறது. அந்த நிஜத்தின் அடிப்படையில சபை ஊழியம் செய்ய போகுது. இப்போ இந்த சபை இப்ப தொடங்கிச்சு. தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாங்க பாருங்க. இது கொஞ்சம் குறிப்பு மனசுல வச்சு எனக்கு ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கிற பாருங்க. இந்த பயணத்தில் இயேசு கிறிஸ்து வனாந்தர சோதனைக்கு பிறகு கானா ஒரு கல்யாணத்துக்கு போவார். அங்கிருந்து நேர எங்க போவார்னா ஆலயத்துக்கு எருசலேமுக்கு போவார். முதல் பஸ்கா, அவருடைய ஞானஸ்நானத்துக்கு பிறகு நடக்கிற முதல் பஸ்கா. அவர் 27ஆம் ஆண்டுல ஞானஸ்நானம் எடுத்தார். அப்ப முதல் பஸ்கா இப்ப 28.
இயேசு தலைவருக்கு செல்லும் பெரிய கூட்டங்களில் ஒன்றில் சேர்ந்தார். கவனமா கேளுங்க. அவர் தமது ஊழியத்தை இன்னும் பகிரங்கமா அறிவிக்கவில்லை. 6 மாசம் ஆயிட்டுங்க. 7வது மாசம் அவர் ஞானஸ்நானம் எடுத்துப்பார். இலையுதிர் காலம் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. நீங்க மரணத்திலிருந்து கணக்கு போட்டாலும் அது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அதுக்கு பிறகு 1வது மாதம் அவங்க துவங்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல அவர் என்ன செய்யலன்னா, அவர் தமது ஊழியத்தை இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. அவர் கூட்டத்துடன் கவனிக்கப்படாமல் கலந்தார். ஆலயத்தின் சுத்திகரிப்பில் இயேசு மேசியாவாக தமது ஊழியத்தை அறிவித்து தமது வேலையில் நுழைத்தார். ஆண்டவர் தம்முடைய வேலையை தன்னை மேசியாவாக அறிவித்து, நிஜமாக அறிவித்து, நிழலதான் சார்ந்து இருந்தாங்க. அவர் தம்மை நான் தான் நிஜம், அந்த நிலனுடைய நிஜம் எப்ப அறிவிக்கிறார்னா 28 தான் அறிவிக்கிறார். இதுக்கெல்லாம் வியாக்கியானமே இல்லை, நேரடியா இருக்கிற. இதுக்கு முந்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு முந்தி நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதா அறிவிச்சிருப்பாரு, பரிசுத்தாவியானவர் அடையாளப்படுத்திருப்பார், யோவான் ஸ்நானன் சொல்லியிருப்பான், அவரோடு சேர்ந்த 5 சீசர்கள் இவர் தான் மேசியார் அறிவிச்சிருப்பாங்க. ஆனா இயேசு மாத்திரம் இன்னும் பகிரங்கமா அறிவிக்கவில்லை. அவர் மாத்திரம் சொல்லல. சரி, இதுக்கு முந்தி அப்படி எதுவும் சொல்லியிருப்பாரா இந்த அப்படின்னு சொல்லி பார்த்த தீர்க்கதரிசி பாருங்க, அது முரண்பாடு இருக்காது. அவங்க சொல்றாங்க பாருங்க, அவர் வனாந்தரத்தை விட்டு வெளியே வருவார். அப்ப யோவான் ஸ்நானகனுடைய மனநிலையை விளக்குறாங்க. இயேசு வனாந்தரத்திலிருந்து திரும்பி வந்த போது ஜனங்களின் மத்தியில் அவன் யோவான் ஸ்நானகன் கண்டபோது அவருடைய உண்மையான குணாதிசயத்தின் சில அடையாளங்களை ஜனங்களுக்கு வழங்க அவன் நம்பிக்கையுடன் அவரை தேடினான். தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஏதாவது அடையாளம் காட்டுறாரா, ஏதாவது செய்கிறாரான்னு அவன் தேடி இருக்கிறான். இரட்சகர் தமது ஊழியத்தை அறிவிப்பதை கேட்க அவன் கிட்டத்தட்ட பொறுமை இழந்து காத்திருந்தான். Oh, he want Jesus to announce his ministry as Messiah. ஆனா சம்பவம் என்ன தெரியுமா? மனிதனுடைய இருதயத்தை புரிந்து பதில் சொல்லுகிற கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானனுடைய இருதயத்தை புரிந்தும் அவர் என்ன செய்றார் பாருங்க. ஆனால் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை. இயேசு தம்மை பற்றிய ஸ்நானகனின் அறிவிப்புக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் யோவானின் சீஷருடன் கலந்தார். அவருடைய சிறப்பு வேலைக்கு எந்த வெளிப்புற ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை. மேலும் தம்மை கவனிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன்? எதுக்கு? இவர்தான் மேசியான்னு பிதா சொல்லிட்டாரு. இவர்தான் மேசியா ஆவியானவர் அங்கீகரிச்சார். இவர்தான் மேசியான்னு யோவான் ஸ்நானகன் அறிவிச்சிட்டார். இவர்தான் மேசியா சீஷர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு ஏன் சொல்லல? அதோ ரகசியம் இருக்கு இல்லீங்களா? அப்படி உதாசனப்படுத்திட்டு போயிட முடியாது பாருங்க. இது 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 சும்மா எழுதப்படல, தேவ ஆவியினால எழுதப்பட்டது. ஒரு குறிப்பை வாசிக்கிற பாருங்க. அவர் அங்க அம்மா காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசத்தை உண்டாக்க முடியாது சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்பார். அதற்கு தீர்க்கதரிசி எழுதுறாங்க. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது ஒரு வழக்கம், ரொம்ப முக்கியமான வழக்கம். என் வேலை இன்னும் வரவில்லை என்ற வார்த்தைகள் பூமியில் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் நித்திய நாட்களிலிருந்து தொடர்ந்து இருக்கின்ற அந்த திட்டத்தின் நிறைவேற்றமாக இருந்தது என்ற உண்மையை சுட்டி காட்டுகிறது. சும்மா இல்லைங்க, அவருக்கு ஒரு பிளான் போடப்பட்டாச்சு. சகலம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்குது. எது எது எப்படி எப்படி நடக்கணும், எந்த காலத்துல நடக்கணும், அப்படி ஒரு அழகான ஒரு திட்டம் சோடப்பட்டிருக்குது. அதன்படித்தான் அது நடக்கணும். அதெல்லாம் வெளிப்படுத்தி காலம் வர்றதுக்கு முந்தைய அவர் செய்யமல்ல, காலம் வந்த பிறகு அதை தாமதப்படுத்தி போறதுக்கு ஒரு பிரயாசப்படக்கூடாது. அவர் திட்டத்தை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பு திட்டம் அவருக்கு முன்பாக இருந்தது. அதன் எல்லா விவரங்களிலும் சரியானது. ஆனால் அவர் மனிதர்கள் மத்தியில் நடந்த போது பிதாவின் சித்தத்தால் படிப்படியாக வழி நடத்தப்பட்டார். நியமிக்கப்பட்ட நேரத்தில் செயல்பட அவர் தயங்கவில்லை. அதே பணிவுடன் நேரும் வரும் வரை காத்திருந்தார். இங்க காத்திருக்கிறாருங்க ஒரு 6 மாசம். நேரம் வரணும். அவருக்கு சபை தொடங்கிட்டு யோவான், அந்திரியா, சீமோன், பிலிப்பு, நாத்தான்வேல் ஆகியோரையும் அவை அழைப்பினால் கிறிஸ்துவ சபையின் அடித்தளம் தொடங்கிவிட்டது. ஆனா அவருக்கு நேரம் வரல. 27 சபை தொடங்கிட்டுங்க, ஆனா அவருக்கு நேரம் வரல. அவர் காத்து இருக்கிறார். ஏன்? இந்த கேள்விக்கு பதில். அவர் ஏன் காத்திருந்தார்? காத்திருக்கலாம். பார்க்க கூடாதுங்களா? அதெல்லாம் படிக்க கூடாதுங்க, பரலோகம் போக மாட்டாங்க.
ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க 27 ஏமாந்தோம், தொடர்ந்து படிக்கிறோம். ஜேன் ஆண்டர்ஸ் காட்டி கொடுக்குறாரு, தொடர்ந்து படிக்கிறோம். 2000 வருஷம் சபை அப்படி படிக்கிறோம். இந்த சபை எப்ப தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு 6 மாசம் காத்து இருந்திருக்காரு பாரு. அவர் 7ஆம் மாசம் ஞானஸ்நானம் எடுத்துட்டு 1ஆம் மாசம் அடுத்த ஆண்டு தொடங்குற வரைக்கும் 28ஆம் ஆண்டு தொடங்குற வரைக்கும் காத்து இருந்திருக்காரு. அதை பாரு, அதை பார்த்தா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது தீர்க்கதரிசி 4000 ஆண்டுன்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தின்படி 4000 ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் மேசியா வெளிப்படணும். அது 4000 ஆண்டு அவர்கள் நிழலை சார்ந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மேசியா வெளிப்படணும். அதனால இங்க ஆண்டவர் ஏன் காத்திருக்கிறார் ஒரு கேள்வியை கேட்டா, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கால கணக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் அவசரப்படாமல் பொறுமையா காத்திருக்கிறார். அப்ப இந்த 28ஆம் ஆண்டு மிக முக்கியமா வருதுங்க, சும்மா இல்லைங்க. வேதம் படிங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாங்க பெரிய 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 ஆளா அப்படி இல்லையா? வீடியோ போட்டா 10 பேர் பார்ப்பான், 15 பேர் பார்ப்பான். பெரிய ஆள் எல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துற உண்மையை தைரியமாக பேசுகிறேன், அவ்வளவுதான். இந்த புரிதல தப்பு இருக்கா சொல்லுங்க. நான் சொன்னதை சரியா பாதப்படும், நியாயமா சொல்லு, நியாயமா சொல்லாதே. இப்ப என்ன விளங்குது? ஆண்டவர் காத்திருந்திருக்கிறார். 27ஆம் ஆண்டு அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாரு சொன்னா, தானியேல் புஸ்தகத்தினுடைய கணக்கு நிறைவேற்றுவதற்காக. 9ஆம் அதிகாரத்தினுடைய 70 வாரத்தில் அவர் மேசியாவாக வெளிப்பட வேண்டிய கணக்கு நிறைவேற்றுவதற்காக. ஆனா அது போதாது, அது 4000 ஆண்டு. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்கு நிறைவேற்றணும்னு சொன்னா 4000 ஆண்டு முடியணும். 4000 ஆண்டு முடிஞ்சு 28ஆம் ஆண்டு தொடங்கின உடனே அவர் தன்னை மேசியாவா அறிவிக்கிறார். அப்ப 28ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. அதனுடைய சபை இருக்கிறது. இயேசு தம்மை மேசியாவாக அறிவித்து ஊழியத்தை தொடங்கிய ஆண்டு 28ஆம் ஆண்டு. ஆண்டவருடைய சபை எப்ப தொடங்கிட்டா 28ஆம் ஆண்டு. இது சும்மா நீங்க வேற எங்கெல்லாம் மாத்திக்கலாம் போக முடியாது. நீங்க மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் காலத்தாமதத்தை சும்மா சாமதல ஒரு காலத்தாமதத்தை ஒரு 6 மாசம் தாமதம் பண்ணிருக்கிறார். அது ஏங்கிற நியாயமான காரணம் வேணும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற நியாயமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய 4000 ஆண்டு முடியணும்பா. முடிஞ்ச பிறகுதான் அவர் மேசியாவை வெளிப்படணும். ஆனா ஆண்டவர் பொறுமையா காத்திருந்தாரு. 27ஆம் ஆண்டு முடிந்து 28ஆம் ஆண்டு தொடங்கின உடனே அவரு தேவ ஆலயத்தை சுத்திகரித்து தம்மை மேசியா என்று அறிவித்தார். அந்த வேலையை செய்கிறது மூலமாக தம்மை மேசியா என்று வெளிப்படுத்தி ஊழியத்தை தொடங்கினார் என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்ப the waiting has an evidence. 28ஆம் ஆண்டு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, சபையினுடைய துவக்கான். அப்ப சபை இருக்கு பாருங்க, அடித்தளம் போடப்பட்டாச்சு பாருங்க. அவர் நிஜம் எப்ப அந்த நிஜத்தின் அடிப்படையில் ஊழியத்தை செய்யும்படியான அங்கீகாரம் இயேசுவால எப்ப கொடுக்கப்படுதுன்னா 28ஆம் ஆண்டு. அதுல இருந்து இறுதி வரைக்கும் சபை இருக்க போது எத்தனை ஆண்டு வந்து தீர்க்கதரிசி சொல்றாங்க, 2000 ஆண்டுகள் என்று சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது 27ஆம் ஆண்டு, அது 4000ஆவது ஆண்டு. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்குல 28ஆம் ஆண்டு இயேசு வெளிப்படணும். அது AD 28, அது 4001ஆம் ஆண்டு. இப்ப நமக்கு இந்த 4000 ஆண்டெல்லாம் வேண்டாங்க. சபை எப்ப தோண்டிச்சு? 28ஆம் ஆண்டு தோண்டிச்சுங்க. 2000 வருஷம் கழிச்சா இயேசுடைய வருகை வரைக்கும் சபை இருக்குங்க. 2028 இயேசு வருவாரு. சின்ன பிள்ளை தெரிஞ்சிக்க வேண்டிய கணக்கு இல்லையா? சிறு குழந்தைகளால கணக்கு போடக்கூடிய கணக்கு தான் ஆண்டவர் வேதத்துல வச்சிருக்கிறாரு. எனக்கு அறிவார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இந்த 2028ஆம் ஆண்டுல நீங்க மாற்றமே செய்ய முடியாது, நியாயமான காரணம் இல்லாம. இன்னைக்கு இருக்கக்கூடிய நியாயமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 27ஆம் ஆண்டுல போய் ஞானஸ்நானம் எடுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, தானியேல் புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 70ஆம் வாரத்திலே தாம் மேசியாவாக வெளிப்பட வேண்டிய அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு 6 மாசம் காத்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, 28ஆம் ஆண்டு வருகிற வரைக்கும் காத்திருந்தார். ஏன்னு சொன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டு 4000ஆவது ஆண்டு. அதுக்கு அடுத்த ஆண்டுல தான் அவர் வெளிப்படணும். அதனால காத்திருந்து தம்மை வெளிப்படுத்தினார். அவருடைய ஊழியம், நிச்சயமான ஊழியம், சபையினுடைய ஊழியம் எப்ப தொடங்கிட்டுனா 28ஆம் ஆண்டுல. எப்ப முடிவடைவினார்? 2028ஆம் ஆண்டுல இயேசுவினுடைய வருகையில. இப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால கணக்கு மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை மாற்றவே முடியாது. இதோட ஆண்டு விடலைங்க. நிறைய அட்டையாளங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து பெரிய பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் சும்மா சுருக்கமா சொல்ல போறேன். அமெரிக்காவுல
ஒழுக்க சீர்கேடு உண்டாக வேண்டும். அதன் அடிப்படையில கிறிஸ்துவ சபைகள் தேசம் கிறிஸ்துவ சபையினுடைய கோட்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்யும். அப்பொழுது அதை தொடர்ந்து அப்படி செய்யும் பொழுது மிருகத்தினுடைய சொரூபம் உண்டாயிரும். அதை தொடர்ந்து மிருகத்தினுடைய முத்திரை உண்டாகும் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆவியில இடத்துல பார்த்தோம். அது அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இதை வலியுறுத்துகிற டொனால்ட் ட்ரம்ப் தான் அங்க பிரதமராக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். அடையாளம் அமெரிக்கா மிருகத்தின் சொர்பத்தை உண்டாக்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதோட அந்த காலத்துல நீங்க என்னொன்னு பார்க்கலாம், அந்த இது ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கிறது. அந்த டைம்ல கொஞ்சம் தீவிரம் அடைச்சிருக்கும். இயற்கையினால உலகம் அழிகிறது, சீற்றத்தினால் அழிகிறது, அதனால உலகத்தை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு ஒரு நாள் லீவ் விடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறது ரொம்ப தீவிரமாக இருக்கு. அதோடு கூட சொல்லப்படாத அடையாளம் நடக்கும். அது COVID-19 மூலமாக நடக்கும். சபை சீர்கெடும். செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை பாபிலோனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரும். அது வெளிப்படையாக காணப்படும். முந்தி இருந்துச்சு, எல்லாமே முந்தி இருந்தது, இப்ப வெளிப்படையாக அது காணப்படுது. அது மட்டும் இல்ல, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கையினால் அழிவு உண்டாகுது, அதை காப்பாத்துறதுக்கு ஒரு விடுமுறை விடணும், அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம என்ன சொல்றோம், அமெரிக்கா நியாய அரசோட கொண்டு வரும், உலகம் எல்லாம் வரும்னா அவர் எதை விட்டுட்டு வெளியே வந்துருவாருன்னா அந்த அக்ரிமெண்ட்டை விட்டுட்டு வெளியே வந்துருவாரு. அது மாத்திரம் இல்லை, இதை கொண்டு போய் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சேர்த்துட்டாங்க, அதனால அழிவு வந்துட்டுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கேட்டாகணும் அப்படி இது சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்ப அமெரிக்கா நியாய சட்டம் கொண்டு வந்தா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமா எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தா அவர் வந்து உட்கார்ந்தாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு போற நிதியெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, நிரூபி ஆட்டிட்டாரு. இன்னும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களை எதிர்ப்பவர்களை கையாளுவதற்கான ஒரு 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 பயாஸ், ஒரு ஒரு திட்டத்தை அவர் வகுத்தார். அதாவது சார், சபையும் தேசமும் இணைந்து இருப்பதற்கு என்பதற்கான அடையாளம் கண்ணுகளுக்கு முன்பாக நடக்குது. கிறிஸ்துவ சபைக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக வருகிறவர்களை கையாளுவதற்கான ஒரு 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 டிபார்ட்மெண்ட். அது மாத்திரம் இல்லை, பவுலா ஒயிட்ஸ் என்கிற அவருடைய அட்வைசர் அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸினுடைய ஃபெய்த் ஆபீஸ் லீடராக அவர் அறிவிச்சிட்டார். இதுல என்ன காட்டுது, அடையாளம் சபையும் தேசம் சேருகிறது. அதோட கூட அங்க பயங்கர அழிவு இன்னும் போயிட்டே இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு டாமினன்ட் பவர், அது ஆடு வலுசற்ப மாதிரி பேசும் பத்தியா, அது சொல்லும் எனக்கு பணமா கிணல், எனக்கு கிரீன்லாந்து, எனக்கு காசா, எனக்கு நீ ஒழுங்கா வரலான்னு அறிவிப்பேன். அதோடு கூட அவர் பதவி ஏற்றும் போது சொன்னாரு, சமாதானத்தையும் சௌகரியத்தையும் உண்டாக்குவேன். பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, சடன் டிஸ்ட்ரக்ஷன். இது எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கால கணக்கு உறுதிப்படுத்துது. நியாயராசி சட்டம் வர போகுது அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளை, அக்டோபர் 27ஆம் தேதி இருந்தால் மார்ச் 1 கடந்துட்டீங்க. ஒரு வாரம் பார்க்கலாம், 2 வாரம் பார்க்கலாம், 3 வாரம் பார்க்கலாம், கடந்துட்டீங்க. காலத்துல தப்பு இருக்கா? 2028ஆம் ஆண்டை மாற்றவே முடியாத அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அப்போ வந்து ஆகணும். ஆனா அவர் வருகிறதுக்கு முந்தி நியாயராசி சட்டம் வரணும். இதுல ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சுக்கணும், 2028ஆம் ஆண்டு வருவாருன்னு சொல்லிட்டு 2028ஆம் ஆண்டு வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. அதற்கு முந்தி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் நடப்பதற்கு காலம் வேணும். 1844 ஏமாந்துருவாங்க. 1844 ஏமாந்து எது செய்வாங்க அப்படின்னு சொன்னா 1845 வந்துருவாங்க கணக்கு போடுவாங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நீங்க ஏமாந்துருவீங்கப்பா. ஏமாந்துருவீங்கன்னா யாக்கோபின் கேட்டுக்காலம் நடக்கும். அப்ப இந்த தீர்க்கதரிசி சம்பவம் நடப்பதற்கு காலம் வேணும். அந்த காலம் தான் தானியேல் 12 சொல்லப்பட்டிருக்குது, 1335 நாள். அப்ப 1035 நாளுக்கு முந்தி ஆண்டவர் தீர்மானம் நியாயராசி சட்டம் வருகிற மாதிரி அங்க வருகை இருக்கணும். ஆனா போய்கிட்டே இருக்கு. நிச்சயமா வந்து ஆகணுங்கிற நம்பிக்கை இருந்தாலும்
ஒரு குழப்பம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. படிக்கணும் படிக்கணும், ஆனா படிக்கிறதுக்குரிய வாய்ப்பே உண்டாது. ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு. ஒரு சகோதரர் அனுப்புனார். நம்ம சபையில இருந்து வெளியே போயிட்டாரோ உள்ளதா இருக்காரான்னு தெரியாதுங்க. உள்ளதான் இருப்பாங்க. சாத்தான் உள்ள வச்சு குழப்பம் இல்ல. அவர் இயேசு பிறந்த தெய்வன், பாவியானவர்னு ஒருத்தர் கிடையாது. அதோட இப்ப என்ன அனுப்பினா 2340 நம்ம போதிக்கிறது தப்புன்னு. அதை படிக்கணும், அவருக்கு பதில சொல்லணும். இப்படி படிச்சவங்கள ஞாபகத்துக்கு வரும்போது அதுக்கு ஆதாரங்களை தேட வேண்டிய சூழ்நிலை உண்டார். அப்போ தீர்க்க தரிசனங்கள் விளக்கி கொடுக்கப்பட்ட அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஒரு நபருக்கு ஆண்ட தீர்க்க தரிசனத்தை விளக்கி கொடுக்கல, ஒரே நேரத்துல விளக்கி கொடுக்கல, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி கொடுக்கறத பார்க்க முடியும். சரி, அதை படிக்கும் பொழுது ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஒளி கீச்சல். இது இப்படி இருக்கிறது, இதை எப்படி நம்பி ஓடுகிறோம்? ஆண்டவர் ஒழுங்கு கிரகமா செய்கிறவரை நான் போய் இப்போ ஒரு கணக்கை பார்த்தா அந்த கணக்குக்கும் அவங்க சொல்லப்படுகிற கணக்குக்கும் சம்பந்தம் இல்லையா என்ன? அதை படிக்க தூண்டப்பட்டேன். அதான் உங்களோட படம் பகிர்ந்து கொள்ளப்படும். அந்த ஒளி கீச்சு எப்படி உண்டானது, அதனுடைய அர்த்தம் என்ன, அத அர்த்தத்தை புரிஞ்ச பிறகு ஞாயிறாசர் சட்டவார்த்தை உறுதியா சொல்ல முடியும், இன்னும் உறுதியா சொல்ல முடியும், இன்னும் கூடுதலான அடையாளங்கள். என்ன போய் படிச்சேன் அப்படின்னா, ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போனாங்களா, இவங்க எப்படியப்பா கணக்கு போட்டாங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. சரி, அப்ப அந்த சரித்திரத்தை போய் படிக்கிறேன். படிக்கும்போது வில்லியம் மில்லர் போட்ட கணக்கு. வில்லியம் மில்லர் என்ன கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம இப்ப போதிக்கிறது தெரியுமா, இயேசு கிறிஸ்து 31ஆம் ஆண்டுல மரித்தாரு சொல்லி. அவர் அப்படி நம்பல. அவர் 70 வாரத்தினுடைய முடிவுல 33ஆம் ஆண்டு இந்த முடிவெடுத்தார். அந்த 33ஆம் ஆண்டுல இயேசு மரித்தார் என்றுதான் முடிவு பண்ணார். என்ன கணக்கு போட்டாரு அப்படின்னு சொன்னா 457. அது இதுல எதுவுமே புதுசு எல்லாம் முந்தி இருந்தது, அதையும் நீங்க புரிச்சுக்கணும். அதை எடுத்து அவர் கோர்த்து எடுக்கிறாரு, அவ்வளவுதான். 457 பிசி 457 தொடங்கி அவர் 1843, அதை எப்படி சொல்வார் அப்படின்னா, யூத ஆண்டு. யூத ஆண்டுன்னா 1843 மார்ச் 21 இருந்து 1844 மார்ச் 21 வர, அதுக்குள்ள இயேசு வந்துருவாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு 1843. என்ன வெளிச்சம் அப்படின்னா, முதல் மாதத்தில் அல்லது வசந்த உத்தராலயத்தில் அனுசரிக்கப்பட்ட வழக்கமான சட்டத்தின் அனைத்து சடங்குகளும் கிறிஸ்துவின் முதல் வருகை மற்றும் பாடுகளையும் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாதிரிகளை அவர் படிச்சிருக்கிறார். முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் எல்லாம் அங்க சொல்லியிருக்க மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி 7வது மாதத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அதெல்லாம் நடப்புன்னு படிச்சிருக்காரு. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க. பண்ண ஆண்டவர் விட்டல்ல, இவ்வளவுதான். தீர்க்க தரிசனத்தை அப்படி படிக்க முடியாதுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போறலான்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு அவர் குறித்திருக்கிற வருகை வரைக்கும் ஜனங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அப்ப அவர் பார்த்த காரியத்தில் பரவசப்பட்டாரு, அவர் பிரசங்கம் பண்ணாருங்க. ஆனா என்னத்தையும் அறிஞ்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மாதிரிகளே அறிஞ்சிருக்காரு. காலம் கடந்துச்சு. இந்த காலம் கடக்கிறதுக்கு முந்தைய என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கூட்டம் எழுந்தி, இல்ல மார்ச் 21 இல்ல, ஏப்ரல் 18, 19 வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த யூதர்கள் வேதத்தின்படி கணக்கு போடலைங்க. அவங்க கணக்குப்படி தான் மார்ச் 21 வருது. ஆனா உண்மையான யூதர்களான கரைச்சி அவங்க சரியா கணக்கு போடுறாங்க. அது 1 மாசம் தள்ளி வருது. அதனால இந்த மாதம் முடிகிற வரைக்கும், அந்த வருடம் முடிகிறது ஏப்ரல் 18, 19 சொன்னாலும் பேசினாலும் நம்பல. 21 வரைக்கும் காத்திருந்தா ஏமாந்துட்டான். ஏமாந்தோட நம்ம முந்தைய சொன்னோம் பாத்தீங்களா, இன்னும் வந்திருப்பாரு. குறிப்பு வாசிங்க, நல்லா இருக்கும். குறிப்பு வாசிங்க. 1847ஆம் ஆண்டு வசந்த உத்தராயணத்திற்கு பிறகு எழுதிய டைம்ஸ், உண்மையான யூத ஆண்டு 1843 இன்னும் உண்மையிலே காலாவதி ஆகவில்லை என்று அறிவித்தார். யூத ஆண்டு 1843 தொடங்கிய பிறகு அவர் மார்ச் 21, 43க்கும் மார்ச் 22, 44க்கும் இடைப்பட்ட நேரத்தில் வருவார் என்று தனது கருத்தை கூறினார். இது காலம் இப்போது கடந்து விட்டது, முடிச்சு. நாட்கள் நீடிக்க கூடும் என்று அவர் நம்பிய நேரத்தை விட நாம் சில நாட்கள் அப்பால் இருக்கிறோம். ஆயினும் யூத ஆண்டு இன்னும் முடியவில்லை. ஆனால் நாம் நமது கடைசி காலத்தில் விளக்கியது போல, அதாவது அந்த வருஷம் முடிகிறதுக்கு முந்தைய, மார்ச் முடிகிறதுக்கு முந்தைய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்களா, ஏப்ரல் 18 வரைக்கும் போகும், அது நீடிக்கிறதுப்பா. எங்க இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. படிக்கிறவனுக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. இதுதான் நான் சரித்திரத்தை பார்த்து ஏமாந்தாலும் அவன் விழ மாட்டாங்க, பதர் தான் விழுங்க.
இதை கேட்டவங்க யாரும் விழ மாட்டாங்க, பதர் மட்டும் தான் விழுங்க. பதர் விழுறதை பற்றி யாருங்க கவலைப்படணும்? இன்னைக்கு நம்ம ஆட்கள் பதர் போயிரும் சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. பதர் வச்சிருந்து என்ன செய்ய? அவளுக்கு கோயில்ல கூட்டம் இருக்கணும், ஆள் இருக்கணும், காணிக்க வரணும், இதெல்லாம் பேசி ஏமாத்திர ஓட பதரெல்லாம் ஓடத்தான் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்பாங்க, நிக்கிறாங்க பாருங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த 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 கால கணிப்பு மார்ச் 21 ஏப்ரல் 18 இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் ஒருத்தர் பேசிடுவார். என்ன பேசிடுவாருன்னா, மார்ச் 23 1943 கிடையாதுங்க, 44ங்க, 44 7ஆம் மாசம் 10ஆம் தேதிங்க, அப்பதான் வருவாரு. அவர் கண்டுக்கவே மாட்டாங்க. 21 ஏமாந்துருவாங்க, அதை கண்டுக்க. மார்ச் 21 ஏமாந்துருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. 18 19 ஏமாந்த பேர கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவரு யாரு அப்படின்னு சொன்னா சாமுவேல் ஸ்னோ. அவரு அது சொல்லுவார். அவர் அந்த கணக்கெல்லாம் மாற்றுவார். 34 கொண்டு போவார், 70 வாரம் 34 கொண்டு போவார், 31 இயேசு மரித்தார் அப்படிம்பாரு. 7ஆம் மாதம் 1544 போயிருது அப்படின்னு சொல்ற கணக்கு. அதுக்கு ஒரு 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில தான் ஆண்டவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அவர் ஒரு கணக்கு போடுவார். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்ப 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வேணும். இவங்களுக்கு 18 19 அது 1ஆம் மாதத்தினுடைய 1ஆம் தேதி. அப்ப அதுல இருந்து 7 மாசம் போடணும் அப்படின்னு சொன்னா அவரு நிலவு கணக்கத்தான் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு 29 நாள் வச்சு 170 நாளை கூட்டி அக்டோபர் 13 7ஆம் மாதம் 1ஆம் தேதி கணக்கு போட்டுருவாரு. அதுல இருந்து 9 நாளை கூட்டி அக்டோபர் 22 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சொல்லிடுவாரு. இதுதான் படிச்ச கணக்கு. இதுதான் எனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கியது. அக்டோபர் 13 7ஆம் மாதம் 1ஆம் தேதி என்றால் அது என்னவாக இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் அமாவாசையாக இருக்கிறது. இந்த அமாவாசை எது அப்படின்னு சொல்லி இது சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டேன். நிறைய கேள்விகள் கேட்கறதுனால அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். அது சரியா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அமாவாசை என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா 11ஆம் தேதி வந்திருக்கு. அக்டோபர் 11ஆம் தேதி நடந்திருக்கு. அப்ப அதுதானே 1ஆம் தேதியாக இருக்கணும். இவரு 13ஆம் தேதி சொல்றாரு. அது எப்படி புரியல படிக்கணும்னு ஒரு ஆசை. இதை விளங்கிக்கணும். ஏன்னா இது தேவனால உறுதிப்படுத்தப்பட்ட நாள். இதை விளங்க முடியாம இருக்க முடியாது. 11க்கு பதில 13 குறிச்சிருக்காரு. அது எப்படி, ஏன் குறிச்சாரு? அவரு சும்மா குறிச்சிட்டாரு. 77 கூட்டினாரு, குறிச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுலாம் அவரு பார்க்கல. இப்ப எனக்கு மனதுல பண்றது என்ன சொன்னா, இது எதுக்கு சம்பந்தமானது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்பு. வசனம் சொல்லுகிறது, தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, அங்க போனா இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். இது மாத சம்பந்தம் மாட்டேன். மாத துவக்கத்தை எப்படி பார்த்தாங்க? இந்த மாத துவக்கத்தை அவங்க பார்த்த விதத்தை நம்ம புடிச்சுக்கிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இதை தவற விளங்கிக் கொள்ள முடியும். அல்லது தவறாக கணிக்கப்பட்ட அந்த அக்டோபர் 13 சரி என்று புரிந்து கொள்ள. சரி, இவங்க யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி லேசா படிச்ச மெசொப்பொத்தாமியா நம்ம பைபிள் காமெண்ட்ல இருந்து எடுக்கிறேன். எபிரேயர்கள் காலண்டரின் கூறுகளை தங்கள் செமிட்டிக் மூதாதையர்களிடமிருந்து பெற்றனர். அவர்கள் பழங்காலத்தில் இருந்தே சந்திரனை கொண்டு தங்கள் மாதங்களை கணக்கிட்டனர். ஆபிரகாமுக்கு ஒருவேளை ஊர் நகரில் உள்ள அவரது மெசொப்பொத்தோமியா அண்டை நாடுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு புதிய மாதமும் அதன் விளைவாக மாதத்தின் முதல் நாளும் தெரியும் பிறை நிலவின் மாலையுடன் தொடங்கியது. மேலும் அவரது சந்ததியினர் இந்த நடைமுறையை மாற்ற எந்த காரணமும் இல்லை. எப்படி மாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க ஆபிரகாமினுடைய அந்த சந்ததியினர்? அமாவாசை வந்துடும், நிலவை போய் பார்க்கணும், அந்த நிலவு பிறை தெரியும், அந்த கீற்று தெரியும், தெரிஞ்சுட்டு அது மாதத்துக்கு முதலாம். சரி, இது மெசொப்பொத்தேமியாக்காரங்க பழக்கம் தானே. இது நம்ம ஆபிரகாம் இதை பின்பற்றினாரு, இதுதான் இஸ்ரவேல்ல பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது என்ன ஆண்டவரே அப்படின்னு லேசா அம்மையார் புஸ்தகத்துக்கு போனா இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் மூட நம்பிக்கை. ஆபிரகாம் மூட நம்பிக்கை மற்றும் மதவெறிக்கு மத்தியில் வளர்ந்தான்.
தேவனுடைய அறிவை பாதுகாத்து வந்த அவனுடைய தகப்பன் வீட்டாரும் கூட இவங்க யாருன்னு கேட்ட ஆண்டவருடைய அறிவை பாதுகாத்தவர்கள், அந்த பிரமாணத்தை பாதுகாத்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் சுற்றியுள்ள கவர்ச்சிகரமான தங்களுக்கு இணங்கிய யெகோவாவை விட வேறு தேவர்களை சேவித்து வந்தனர். ஆனா அந்த அறிவை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அப்போ எனக்கு என்ன விளங்கிட்டுன்னு சொன்னா, தேவனுடைய ஜனத்தினுடைய அறிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதத்தை எப்படி தொடங்கணும் அப்படின்னா, அமாவாசைக்கு பிறகு நிலவரையில கீற்று வரும். அந்த இப்ப நீங்க கூட முஸ்லீம் கூட ஒரு பண்டிகைக்கு பிறை தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த பிறை தெரிஞ்ச பிறகு பண்டிகையை தொடங்குவாங்க. அதே மாதிரி அந்த நிலாவுல அந்த பிறை தெரியும். தெரிஞ்சுட்டா அது என்னது? முதலாம் மாதம் முதலாம் தேதி. இதன் அடிப்படையில தான் அப்படி பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா, வேதம் நமக்கு ஆதாரம் கொடுக்கிறது. என்ன ஆதாரம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய சரித்திரத்துக்கு போனீங்கன்னா, ஆங்கிலத்துல வாசிச்ச நியூ அந்த தெரிந்த பிறகு 2வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது முதலாம் நாள் நியூ மூன், 2வது நாள்ல அவர்கள் மாதம் தொடங்கியது முதலாம் நாள் என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ளலாம். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசையின் போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அந்த இதை இங்கிலீஷ்ல வாசிக்கணும், which was the second day of the month. முதலாம் நாள் அமாவாசை, 2ஆம் நாள் தாவீது இதை காணல, அங்க பிரச்சனை. அப்போ இதன்படிதான் கணக்கு போட்டிருக்காங்க. இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நாங்க பேச முடியும். எனக்கு பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அவங்களுடைய நடைமுறை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மாதத்தை எப்படி தொடங்கணும்னா, நிலவினுடைய அந்த பிறையை பார்த்து தொடங்குறேன். இன்னொன்னு அவங்க கணக்கில் எடுக்கணுங்க. இத கரெக்டஸ் அதாவது வெளிப்படுத்துறாங்க. என்ன கணக்கு எடுக்கணும்? பாவ நிவாரணம் யூதர்களால் வருடத்தில் வேறு எந்த நாளையும் விட அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் உண்மையான நேரத்தை விட 1 மாதம் முன்னதாகவே அதை கடைபிடிக்கிறார்கள். யூதர்கள் மாத்திச்சாங்க. சரிங்களா? அதான் இவங்க சொல்றாங்க, நாம் நினைப்பது என்பது உண்மையிலிருந்து தெளிவாகிறது. ஏனெனில் அவர்கள் நேரத்தை கணக்கிடும் போது யூதியாவில் முதல் மாதத்தின் 16ஆம் தேதி பார்வை முழு வளர்ச்சி அடையவில்லை. அவங்க ஒரு மாசம் முந்தி பாக்குறாங்க, அவங்க பார்லி ரெடி ஆகல. ஏன் பார்லி ரெடி ஆகணும்? முதலாம் மாதம் நீங்க கணக்கு போடும் பொழுது கதிர்கட்டை கொண்டு வரணும், அது அசைவாடப்படணும். கதிர்கட்டு ரெடி ஆகாம முதலாம் நாள தொடங்க முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடுங்க. அதாவது முதலாம் நாள எப்படி தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அமாவாசை தொடங்கிட்டு அமாவாசை வந்துட்டு அத நிலவினுடைய திரையை பார்த்துட்டு முதலாம் நாள் தொடங்கிட்டு சொல்லிடலாமான்னு பார்த்தா இல்லைங்க. அந்த முதலாம் மாதம் தொடங்கும் போது ஒரு காரியத்தை கணக்குல வைக்கணும். பார்லி ரெடியா இருக்கணும். பார்லி கதிர் அறுக்கிறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க மாதத்தை தொடங்க முடியாது. இதனாலதான் நீங்க யூதருடைய சரித்திரத்தை படிக்கும்போது அவங்க ஒரு மாதத்தை கூட்டுவாங்க, 19 வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டுவாங்க, 3 வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டுவாங்க. அது சூரிய கணக்கை சரிப்படுத்துறதுக்கு மாத்திரமல்ல, இந்த பார்லியை சரிப்படுத்துறது. அவர் 2 காரியம் கணக்கு எடுக்க வேண்டியது. வருடத்தை தொடங்குவதற்கு, மாதத்தை தொடங்குறதுக்கு ஒரு காரியம் கணக்கு. என்ன கணக்கு? நிலவு ஒவ்வொரு மாதத்திலையும் நிலவு பிறை தெரியும் போது, அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறை தெரியும் போது அது மாதத்தின் முதல். சிலர் இப்ப லூனார் சாபத் ஒண்ணும் கிடையாது. படிச்சு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு 1ஆம் தேதி தொடங்குது அப்படிங்கிறதுக்கு இங்க கேலண்டர் கணக்கு கிடையாதுங்க. மாதத்தினுடைய 1ஆம் தேதி எப்ப தொடங்குங்கிறதுக்கு நம்ம வச்சுக்கிற கேலண்டர் கணக்கு மாதிரி அங்க சொல்லப்படலைங்க. வருடத்தின் 1ஆம் தேதி எது அப்படின்னு தொடங்குறதுக்கு நம்ம வச்சுக்கிற மாதிரி கேலண்டர் கணக்கு கிடையாதுங்க. பார்லி ரெடி ஆகணுங்க. பண்டிகை கொண்டாடுறதுக்கு பார்லி ரெடி ஆகணுங்க. பிறை தெரியணுங்க. 2 வரணுங்க. அப்பதான் வருடத்தை தொடங்க முடியும். அது என்னைக்கு தொடங்குறாங்க இருக்கு சரித்திரமே கிடையாதுங்க. லூனார் சாபத். ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது இல்ல? இது யாரு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது பிறை தெரியும் இல்லையா? பாரி விளைஞ்சிட்டான்னு கணிக்கணும். யாரு செய்வா? யாரு செஞ்சு சொல்லுவா? ஆளாளுக்கு ஒவ்வொரு நாளா வச்சுக்கிட முடியுமானா இல்ல. ஆண்டவர் ஒரு ஒழுங்க மோசையுடைய நிழல் பிரமாணத்தில் வைத்திருக்கிறார். அண்டர்லைன் தி வேர்ட், நிழல் பிரமாணம்.
ஆச்சரியமான ஒண்ணு, அதிசயமான கருத்துருங்க. வாசிக்கிற பாருங்க. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் உண்டு. ஒவ்வொரு மாத பிறப்பிலும் எக்காலம் ஊதுனானா ஊதலையா என்ன செஞ்சா அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. பிரமாணம் என்னன்னா, ஒவ்வொரு மாதத்திலையும் மாத பிறப்பை கணிச்ச உடனே என்ன செய்யணும், பூரிகளை ஊதணும், எக்காலம் ஊதணும். இன்னொரு வசனம் வாசிப்பான். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகையிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வான தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தும் போது பூரிகளை ஊத வேண்டும். அதெல்லாம் நம்ம பாரப்படுறதில்ல. மாத பிறப்புல எக்காலம் ஊதணும், பூரிகளை ஊதணும், அடையாளப்படுத்தணும். மாதம் பிறந்துட்டுப்பா, பிற தெரிஞ்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். இது பிரமாணம். அவன் செஞ்சானா செய்யலையாங்கிற கேள்வி இல்லை. இது பிரமாணம். என்ன பிரமாணம்? நிழல் பிரமாணம். இதற்கு ஒரு நிச்சயம் அர்த்தம் இருக்கிறது. இங்க கேலண்டர் கணக்கு கிடையாது. இது நியமிக்கப்படுகிற கணக்கு. ஒரு வருடம் என்னைக்கு தொடர்கிறது என்பதை அவன் எக்காலம் ஊதி நியமிக்க வேண்டும். எப்படி நியமிக்கணும் அப்படின்னு சொன்னா, பார்லி விளைச்சிருக்கணும். முதலாம் நாளை துவங்குவதற்கு அந்த பார்லி விளைச்சிருக்கும் போது பிறை தெரிய வேண்டும். அமாவாசை தொடங்கி பிறை தரணும். அதுக்கு முந்தைய அமாவாசை வந்துச்சு, அதை விட்டுட்டு அந்த வருஷத்தோட சேர்த்துட்டு மறுபடி காத்திருக்கணும் பார்லியோட. இது யாரு செய்யணும், யாரு எக்காலம் ஊதணும்? ஆரோனின் குமரனாகிய ஆசாரிகள் ஊரிகைகளை ஊத கடவர்கள். அதுக்கு கீழேதான் அவர் என்ன எழுதுவாரு சொன்னா, மாத பிறப்புல ஊதிகளை ஊத வேண்டும். அப்போ இந்த முதலாம் தேதிய ஒவ்வொரு மாசமும் நியமிப்பதற்குரிய அதிகாரம் உடையவன் யார் என்று சொன்னா ஆசாரி. ஒவ்வொரு வருடத்திலும் பார்லி ரெடி ஆயிடுச்சு, பிறையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருட பிறப்பை முதலாம் நாளை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உடையவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசாரி. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க என்ன கணக்கு கிடையாதுன்னு சொன்னா, இந்த வாகன சாஸ்திரிகள் ஒரு கணக்கை போட்டு இத்தனாம் தேதி நிலவு அமாவாசை, இத்தனாம் தேதி பௌர்ணமி, ஏதோ ஒரு கணக்கை வச்சு இந்த தேதி முதலாம் வர்றோம் அப்படிலாம் இங்க இல்லைங்க. இங்க இல்லைங்க. இது நிழல் பிரமாணங்க. ரொம்ப சிம்பிளா போயிடலாங்க. பார்லி ரெடி ஆயிடுச்சுன்னு ஆசாரின்னு பார்க்கணும். அப்போ பார்லி அறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாதம் தொடங்கிட்டான்னு பாக்குறேன், பிறை தெரியுதான்னு பாக்குறேன், அமாவாசை வந்துட்டுப்பா, பிறை தெரிஞ்சிச்சு, நாளை குறிச்சு, இதான் வருடத்தின் முதலாம் நாள். எந்த கேலண்டர்ல போய் பாப்பீங்க? ஒரு கேலண்டர்லயும் பார்க்க முடியாது. என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தை முடிவு செய்கிற அதிகாரம் ஆசாரியனிடத்தில் இருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய முதலாம் நாளை முடிவு செய்கிற அதிகாரம் ஆசாரியனிடத்தில் இருக்கிறது. இது கணக்கின்படி வருவதில்லை, நியமனத்தின்படி வருகிறது. இது 2 மாசம் ரொம்ப முக்கியங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆசாரியன் யார்? ஐயா, நிழல் பிரமாணத்துல மனிதன் ஆசாரியன். அந்த நிழல் முடிஞ்சு நிஜம் வந்தவர் யார் ஆசாரியன் கேட்டா, இயேசுதான் ஆசாரியன். அப்போ ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தை குறிப்பதற்கு யாருக்கு இப்ப அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு கிடையாது, கேலண்டருக்கு கிடையாது, இயேசுவுக்கு தான் இருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய முதலாம் நாளையும் குறிப்பதற்கான அதிகாரம் பாரு விளைச்சா அறுவடைக்கு அறுவடை இருக்கு பாருங்க. அந்த அறுவடை என்பது ஒரு நிஜ அறுவடை கிறிஸ்துவனுடைய வருகையில் இருக்கும். அந்த அறுவடைக்கு ஆயத்தமாயிட்டா அப்படின்னு பார்த்து நாளை நியமிக்கிற அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னா, இயேசு கிட்டத்தான் இருக்கு. ஒரு மாதத்தினுடைய நாளை அறிவிக்கிற அதிகாரம் இயேசுவினிடத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு முந்தி நிழல்ல ஆசாரியத்தில் இருந்தது, ஆசாரியன் அறிவித்து வந்தா, இப்ப அவங்க அடிமையா போனாங்க. அதெல்லாம் இது பிரமாணம், நிழல் பிரமாணம். அவங்க கை கொண்டானா கை கொள்ளல, அதெல்லாம் இல்லை. இந்த பிரமாணத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு இன்னைக்கு மாதத்தின் முதலாம் நாளை நியமிக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார். இயேசு இன்னைக்கு ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுது அதனுடைய முதலாம் நாளை நியமிக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார். He is going to decide. No calendars. அது 2 ரொம்ப முக்கியம்.
நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாய் தொடங்குகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாக இருப்பதாக. இது என்னது? இது தேதி வச்சா வரும் இல்லைங்க. அவன் போய் பார்க்கணும். 7ஆம் மாதம் வந்துட்டுப்பா, அம்மாசம் வந்துட்டுப்பா, பிறை தெரியுதா? முதல் நாள் போய் பார்க்கறான், பிறை தெரியல. 2ஆவது நாள் போய் பார்க்கறான், தெரியல. மேகமூட்டமா இருக்கு, பிறை வந்துடுச்சு. மேகமூட்டம் அவருக்கு தெரியல, சொல்ல முடியாது. 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் பார்க்கறான், திரை தெரிஞ்சுட்டு. அவன் அமாவாசை வந்து 5ஆவது நாள் தான் 1ஆம் நாள், மாதத்தினுடைய 1ஆம் நாள். அந்த 5 நாள் பழைய மாசோட போய் சேர்ந்துக்கிடும், அவ்வளவுதான். அதனால அவங்க மாதத்துல நீங்க போய் சரித்திரத்தை பார்க்கும்போது கூடுதல் நாட்கள். ஆய்விப் மாதம் 1ஆவது மாதம் கவனித்திருந்து 1ஆவது மாதத்தை கவனித்திருந்து அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசைத்து கிடவர்கள். இந்த 2 மாசம் முக்கியமானது. ஏன்னா பண்டிகைகளை தொடங்குற மாதம். அப்ப அந்த மாதத்தை துவங்கி வருடத்தினுடைய 1ஆம் நாளை வருடத்தினுடைய 1ஆம் மாதத்தின் 1ஆம் நாளை நியமிக்க போகிற ஆசாரியர் நினைச்சு கவனமா இருக்கணும்ப்பா. இவங்க ஏனதானே இருந்துடக்கூடாது. இதை போய் சரித்திரத்தெல்லாம் படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாளை பாக்குறவன் சரியா பார்த்தானா, அதாவது பிறைய சரியா பார்த்தானாங்கிறத 2 வெவ்வேறு சாட்சியோட நிரூபிப்பாங்க. ஒருத்தவங்க வருவான், அவன்கிட்ட கேட்பாங்க, நீ முன்னாடி பாத்தியா, பின்னாடி பாத்தியா, வடக்க பாத்தியா, தெக்க பாத்தியா, அதெல்லாம் விசாரிச்சு அதுக்கு ஒரு 2வது காரன் நீ விசாரிச்சு அது சரின்னு தான் நாளை நியமிப்பாங்க. இது சரித்திரம். ஆனா நேரம் சொல்ல நமக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம். அது அவ்வளவு முக்கியமா அது வைக்கப்பட்டது என்பதற்காக சொல்றேன். நமக்கு புரிச்சுக்கணும், இது 2 மாசம் ரொம்ப முக்கியம். 7ஆம் மாதம் 1ஆம் மாதம். 1ஆம் மாதத்துல தொடங்கி பண்டிகை அப்படியே ஒரு 50 நாள் நடக்கும். 50 கூட வரும். அது மாதிரி 7ஆம் மாதத்துல இருந்து பண்டிகை. இது 2 முக்கியம். இப்ப இந்த 2ஐயும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அந்த 1ஆம் தேதியை நியமிக்க போறது யாருக்கு? இயேசுங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி அது நியமிக்க போறது யாருங்க? இயேசு. இப்ப அது இல்ல, அது முடிச்சிச்சு, அது நிறைவேறிச்சு. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி இருக்கு, அது நியமிக்க போறது யாருங்க? இயேசு. கேலண்டர் பார்த்து ஏமாந்துட கூடாது. அந்த இது வானத்தை ஆராய்கிறவர்கள் சொல்லுகிற அந்த கணக்கெல்லாம் இல்ல இல்ல. அவர் என்னைக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி இதுதான் அவங்க நியமிக்கிறாரோ, அன்னையிலிருந்து 10ஆம் நாள்ல சம்பவம் நடக்கும். அன்னையிலிருந்து 15ஆம் நாள்ல சம்பவம் நடக்கணும். என்ன ஒரு உண்மை பாருங்க, என்ன ஒரு உண்மை. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்னைக்குன்னு யாருதான் எனக்கு சொல்ல முடியும்னா இயேசுதான் சொல்ல முடியும். ஆண்டவரே, என்ன ஆச்சரியமான உண்மைகளை பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்னைக்குன்னு இயேசுதான் சொல்ல முடியும். அதுதான் இன்னைக்கு நிறைவேற்றும் பண்டிகை. இதெல்லாம் நிறைவேறிடுச்சு. இயேசு சொல்றதுக்கு நான் காத்திருக்கணும். லேசா அந்த பண்டிகைகள் இப்படி ஓடிச்சு, என்ன மாதிரி நிறைவேற்றம் அடைந்தது லேசா பார்த்தோம், குறைவா பார்த்தோம். 1ஆம் மாதம் இயேசு மரணத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட அந்த பண்டிகையில இயேசு எப்படி மரிக்கணும்னு சொல்லப்பட்டுச்சோ அதே நாளும் இது கேலண்டர் கணக்கு இல்ல. 1ஆம் மாதத்தை ஆசாரியன் போய் பார்க்கிறான், அமாவாசை முடிஞ்சிச்சு, அந்த பிறை, நிலவனுடைய பிறை தெரிகிறதான்னு பார்க்கிறான். தெரிஞ்சிச்சுன்னா அவன் இது 1ஆம் நாள் பண்டிகை, வருடத்தினுடைய 1ஆம் நாள் பண்டிகையினுடைய துவக்க நாள் என்று சொல்லி அறிவித்து விடுகிறார். அதே பண்டிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இயேசு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல உயிர் தள்ளணும். அதாவது ஓய்வு நாளுக்கு மறுநாளை கதிர்கட்டு அசைவாட வேண்டும், அவர் உயிர் தள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை என்னை கொண்டணும்? 14ஆம் தேதியில கொண்டாடும். அப்போ 14ஆம் தேதி என்னைக்கா இருந்தா இயேசு 3ஆம் நாள்ல உயிர் தள்ளுவார், தீர்க்க தரிசிக்கணும், அது நிறைவேறணும். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல உயிர் தள்ளணும், அது நிறைவேறணும். அப்ப எந்த நாளுல அவர் மரிச்சார்? வெள்ளிக்கிழமை மரிச்சாதாங்க அவர் 1ஆம் நாள்ல 3ஆம் நாள்ல உயிர் தள்ள முடியும். இப்ப ஆசாரியன் நியமிக்கணுமா, இயேசு நியமிக்கணுமா? ஆசாரியன் நியமிச்சா தவறு விடும். ஆனா தேவன் தான் நியமிக்கணும். ஏன்னா மேசியா வெளிப்பட்டாச்சு, மேசியா தான் மேசியா அறிவிச்சிட்டாரு. இனி காரியங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. படிச்சு பாத்தீங்களா, ஒவ்வொரு படிப்படியாக தேவன் அவரை வழிநடத்துறார். இந்த ஆசாரியன் போய் பார்த்து 1ஆம் மாதம் 1ஆம் தேதி சொல்லும் பொழுது 14ஆம் தேதி என்னதாக இருக்கணும் சொல்ல, வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அது அவருடைய திட்டம். ஆண்டவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு, அவர் ஈடுபடுகிற சரியா குறிக்கணும். அதனால 50ஆம் நாள் பண்டிகைலாம் கரெக்டா போகும். என்னைக்கு புரிச்சுக்கணும், அந்த மாதத்துல போய் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில இருந்து அப்படியே 14ஆம் தேதி வரைக்கும் போடுங்க. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 6ஆம் நாள் ஆயத்த நாள். அவன் என்னைக்கு அவன் குறிக்கணும் அப்படின்னா, 1ஆம் தேதியை என்னைக்கு குறிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஓய்வு நாளை குறிக்க வேண்டும்.
ஒரு ஓய்வு நாளை குறிச்சாதான் 14ஆம் தேதி வெளியிடும். இந்த நாளை குறிக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிதாங்க. தீர்க்க தரிசனம் அவ்வளவு முக்கியங்க. சரியா நடக்கணுங்க. மேசியா வந்தாச்சுங்க. இன்னும் மேசியா சொல்றதுதான் மேசியா நிறைவேற்றணும். பிதாவை படிப்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். காலத்தை நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலம் நிறைவேறணும். இந்த இந்த 1ஆம் மாதம் 31ஆம் ஆண்டினுடைய இயேசு மரணித்த ஆண்டினுடைய 1ஆம் மாதம் 1ஆம் நாள் மனிதன் குறிக்கவில்லை, தேவனுடைய தூண்டுதலின் மேல குறிக்கப்பட்டுச்சு. அதனால தாங்க அது கரெக்டா 14 வெள்ளிக்கிழமை வந்துச்சு. மனுஷன் கையில விட்டுருப்பார் அப்படின்னு சொன்னா சாத்தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த பிரமாணத்தை சீர்குலைத்து இருப்பான். The charge is taken. மேசியாவினுடைய அதிகாரம் கையில் எடுக்கப்பட்டது. நிஜத்தினுடைய ஊழியம் கையில் எடுக்கப்பட்டது. 28ஆம் ஆண்டிலே அவர் தான் மேசியாவை அறிவித்தார். அன்னையில இருந்து ஆண்டவர் இந்த பிரமாணத்தை தம்முடைய கையில் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஏவுதலின்படி, மனிதனுடைய விருப்பப்படி இல்ல, அவருடைய ஏவுதலின்படி அவர் செய்யும்படியாக தீர்மானித்தார். 1ஆம் நாள 7ஆம் நாள ஓய்வு நாளாக அதை இருக்கும்படியாக ஆண்டவர் பார்த்தார். அது இருந்தது. சரியா 14ஆம் நாள்ல என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா வெளியிட வந்துச்சு. The day is decided by God. மனிதன் அல்ல, மனிதனுக்கு போட்டிருப்பான்னு வைங்களேன் சாத்தான். அதான் அந்த ஆசாரியர்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க விட்டு இருந்தாருன்னு வைங்களேன் தீர்த்திருப்பான். மேசியா வந்தாச்சுங்க. 28ஆம் ஆண்டுல அறிவிச்சுட்டாருங்க. இனிமே அந்த பிரமாணம் எல்லாம் யாருனாலே குறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த 1ஆம் மாதம் 31ஆம் ஆண்டினுடைய வருடத்தினுடைய துவக்கம் 1ஆம் மாதம் 1ஆம் நாள் யாருனால குறிக்கப்படும்? தேவனால குறிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பிரமாணம் நிறைவேறிச்சு. என்ன ஒரு அழகான கருத்து! எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. சரி, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆண்டவர் அந்த பிரமாணம் நிழல் முடிஞ்சு நெச்சம் எடுத்துச்சு, நெச்சம் பொருட்படுத்த ஆண்டவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால அது கரெக்டா அந்த மனுஷன் கையில, ஆசாரிய கையில, நிழல் ஆசாரியன் கையில கொடுத்துருப்பாருன்னு சொன்னா சாத்தான் அவங்கள ரொம்ப சாத்தானுக்கு ரொம்ப உள்ள பிரியமா இருக்கிறவங்க. அப்ப சாத்தான் ஈஸியா ஒரு நாள் சனிக்கிழமைக்கு உள்ள ஞாயிற்றுக்கிழமை போட்டுதான் முடிச்சு போச்சு. பிரமாணம் நிறைவேறாது. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வராது. ஆண்டவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை அறியும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு பண்டிகை இருக்கு பாருங்க, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. இதுலதான் ஒரு குழப்பத்தை பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தை பார்த்தோம். என்ன குழப்பத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கணக்குப்படி அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி தான் அமாவாசை. நம்ம ஊழியக்காரர்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கணக்கு தான் போட்டாங்க. அவங்களுக்கு கணக்கு தான். எப்போ 7ஆவது மாசத்தினுடைய 1 தேதி முடிவாகணும்னா 7ஆம் மாசம் வரணும், அதுல அமாவாசை வரணும், அதுக்கு போய் பார்த்து பிறகு பார்க்கணும். இதான் நிழல் பிரமாணத்தில் இருக்கிறது. இப்ப நிழல் பிரமாணம் முடிச்சு போச்சு. இன்னும் யார் தான் முடிவு பண்ணணும்? இயேசு தான் முடிவு பண்ணணும். இது அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அது கொடுக்கப்படல. அது இந்த காலத்துக்காக பிரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஏமாறுற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் வெளிப்படுத்துகிறார். 1844ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அக்டோபர் 22 குறிக்கப்பட்டுச்சு. ஆனா அக்டோபர் 13 1ஆம் நாள் 1ஆம் தேதி போட்டிருக்காங்க. கணக்கு அக்டோபர் 11. ஆனா யாருதான் குறிக்கணுங்க? ஆண்டவர் தான் குறிக்கணும். இவன் என்னதான் படிக்கிறதுக்கு உரிமை. இன்னைக்கு நானும் குறிச்சிருக்கிறேன். I'm not blaming anyone. நானும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி குறிச்சுதான் எடுத்தேன். இப்பதான் வெளிப்படுது. இவன் என்ன கணக்கு மட்டும் படிக்கணும்னா 1844 2003 ராப்பகல கணக்கப்பட்டு இந்த ஆண்டு வந்துச்சு. சரியான பிரசங்கம் பண்ணா இந்த ஆண்டு வந்துட்டு இந்த ஆண்டுல எங்கள் இயேசு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போறாரு. அவர் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில போவாரு. அந்த நாளை இயேசு குறிப்பாருங்க. அவரு சொல்லுவாருங்க, we are anxiously waiting for God to get into the heavenly sanctuary, most holy place. ஏமாந்துட மாட்டாங்க. இப்போ நாளை குறிச்சிட்டான். இயேசு வருவாருன்னு நாளை குறிச்சிட்டான். ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த நாளை அங்கீகரிக்கிறார். அவர் குறிக்கல, குறிச்சிட்டான். இவன் கணக்கு போட்டு குறிச்சிட்டான். அந்த நாளை அங்கீகரித்து அந்த நாளிலே அவர் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்தார்.
இவனை குறிக்க வச்சாருன்னா இல்ல. ஏன் அப்படின்னா கணக்கு தான் போட்டான். 127 வருஷத்தை போட்டு கூட்டி எடுத்து அக்டோபர் 13 வந்துட்டான். அப்படி இல்ல, இவன் என்ன செஞ்சுக்கணும், உண்மையில செய்யணும்னா 7ஆம் மாசம் வரைக்கும் காத்திருக்கணும். 7ஆம் மாசம் பிறை பாலஸ்தீனியாவில் எப்போ தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். பிறை தெரிஞ்சதுல இருந்து அவன் 10 நாளை கூட்டி ஆண்டவருடைய வருகை நாள்னு குறிச்சிருந்தா அது தேவனுடைய திட்டத்தின்படி இருந்திருக்கும். அதுவும் இப்ப அவன் செய்ய முடியாது, மனிதன் செய்ய முடியாது. அதை குறிக்கிறது தேவன் தான். அவர் என்ன வேணாலும் குறிக்கலாங்க. அவர் 10 நாள் கழிச்சு குறிக்கலாங்க, 15 நாள் கழிச்சு குறிக்கலாங்க, ஏன் 1 மாசம் கழிச்சு கூட குறிக்கலாங்க. ஏன்னா பார்லி விளையலாங்க, பார்லி ரெடி இல்ல. அப்ப இந்த அமாவாசை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. இந்த இந்த மாசத்தை அந்த வருஷத்தோட சேர்த்து அடுத்து வெயிட் பண்ணுவோம். பார்லி வந்துட்டுங்க, இல்ல இன்னும் விளையாம இருக்கப்பா, இன்னும் 10 நாளை சேர்த்து விட்டுருவோம். மாசம் அமாவாசை இப்பதான் வருது, அடுத்த நாள் தான் வருது, இதை சேர்த்து விட்டுருவோம், வெயிட் பண்ணுவோம். இதுதான் பிரமாணம். அவன் இயேசுதான் குறிக்கணும். இயேசு என்ன செஞ்சாரு, ஓடி ஓடி ஒரு நாளை குறிச்சு வச்சுட்டான். ஒரு நாளை குறிச்சு வச்சுட்டான். பரிசுத்தலத்துக்கு போற அந்த நாளை அவர் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்தார். புரியல, அவன் அங்கீகரித்தார். என்ன உண்மை விளங்குது அப்படின்னு சொன்னா, இதுல வந்துட்டு 13ஆம் தேதி தப்புங்க, 22ஆம் தேதி தப்புங்க, அந்த கேலண்டர் சரியில்லை, இந்த கேலண்டர் சரியில்லை, இந்த கேலண்டர் கொத்து வரல, அந்த கேலண்டர் கொத்து வரல, கணக்கு இங்க கணக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. நியமனங்க. பிரமாணம் சொல்லுகிறது நாம் நியமிக்கப்படுகிறது. மாதத்தினுடைய பிறப்பு நாள் நியமிக்கப்படுகிறது, வருஷத்தினுடைய 1ஆம் நாள் நியமிக்கப்படுகிறது. அது முடிச்சு போச்சு, இன்னும் அதை வச்சு பிரச்சனை. 7ஆம் மாதத்தினுடைய 1ஆம் நாள் நியமிக்கப்படுகிறது. அந்த நியமிக்கிற அதிகாரம் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. No one else has right to do that. இந்த வெளிப்பாடு ஏயா உனக்கு முதல்ல வரல? வராதுங்க. அவர் அப்படிதாங்க சொல்லி தருவாரு. தாகம் இருக்கணுங்க, தேடணுங்க, தேடத்தோட ஒண்ணா சொல்லி தருவாருங்க. இப்ப முடிவு என்ன வந்துட்டோ, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய நியமனத்தின் அல்ல, என்னுடைய கணக்கினால் அல்ல, என் இயேசு சொல்லுவார், நான் காத்து இருப்பேன். ஆனா காலம் வந்தாச்சு, 28ஆம் ஆண்டு தான் காலம் வந்தாச்சு. I will wait for the day. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஆண்டு உறுதிப்படுத்தி கொடுத்தார். இந்த மனிதன் குறித்த ஒரு நாள் இருப்பதையா அக்டோபர் 22 அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். யாருக்கு உறுதிப்படுத்தினால ஹயராம் எடிசனுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதை வாசிக்கல, நமக்கு சரித்திரம் தெரியும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அவரு பரிசுத்தலத்து மகாபரிசுத்தம் போற தரிசனத்தை அடுத்த நாளே கொடுத்துட்டார். அப்ப நீங்க சொன்ன மாதிரிப்பா, நான் வர்றது பூமிக்கு வரலப்பா, நான் என்ன சரி அங்க போயிருக்கேன்ப்பா. அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த நாளை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதனால அக்டோபர் 22 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. ஆயிரம் கண்டுபிடிச்சதுனால இல்ல, ஆயிரம் கண்டுபிடிக்கல, அவர் கணக்கு போட்டு விட்டுட்டார். ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். என்ன உண்மை வெளிப்படுதுன்னா, எனக்கு அறிமான தேவனுடைய மனதுல ஆழமா எழுதி வச்சுக்கணும். யாராவது வந்து இயேசு கிறிஸ்து மரித்த நாளில் வெள்ளிக்கிழமைக்கு வரமாட்டேங்க கேலண்டர், எங்க ஆண்டவர் பேரப்பா, அவர் நாளை நியமிச்சிருக்காரு. அவர் நியமிச்சதுபடி பைபிள் சொல்லுது வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் சொல்லு, அவ்வளவுதான். எந்த கேலண்டர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வெளிப்பட்டு பாருங்க உண்மை. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி 22 இல்லைங்க, செப்டம்பர் 23, அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீ நியமிக்கிறது இல்ல, நீ வைக்கிற கணக்கும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என் தேவன் சொல்ற நாளுங்க. இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ நடக்கும் ஒரு சம்பவம், அதை குறிச்சு கொஞ்சம் படிச்சிருவோம் சரிங்களா, லேசா. சரி, 7ஆம் மாசம் 15ஆம் தேதி இந்த 2028ஆம் ஆண்டு இருக்கு பாத்தீங்களா, இயேசுடைய வருகை நாள். அது மாற்றவே முடியாது. அதுக்கு காரணம் தெளிவா வழங்கிடுச்சு. ஆண்டவர் காத்திருந்த 28ல மேசியாவை அறிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பரிசுத்தலத்தினுடைய காலக்கணக்கு நிறைவேற்றுவதற்கு. அப்ப 28ஆம் ஆண்டு மையப்படுகிறது. அதுல இருந்து 2000 ஆண்டுகள் சபையின் காலம் முடிகிறது. அதே மாதிரி பரிசுத்தலத்தினுடைய 6000 ஆண்டு, 4000 ஆண்டு, 2000 ஆண்டு இதெல்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா 1000 ஆண்டு எல்லாம் ஒத்து வருது. 28ஆம் ஆண்டு இயேசுடைய வருகை ஆண்டு. அதை நீங்க கண்டுபிடிக்கலாங்க. ஆனா அந்த ஆண்டுல 7ஆம் மாசம் 15ஆம் தேதி எதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்டுபிடிக்க முடியாது. யாருதான் சொல்லணும்னு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காருன்னா அவர் தான் சொல்லணும். இது கற்பனை அல்ல, பிரமாணத்தில் இருக்கிற நிச்சயம். இது கற்பனை அல்ல, பிரமாணத்தில் இருக்கிற நிச்சயம்.
இயேசு 2028ஆம் ஆண்டில் வரப்போகிறது நிச்சயமான உண்மை. பிரமாணத்தில், நியாய பிரமாணத்தில் இருக்கிற நிச்சயம், தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்ட 2000 ஆண்டுகளுடைய நிச்சயம், இயேசு கிறிஸ்து காத்திருந்து நிறைவேற்றி 28ஆம் ஆண்டு அதனுடைய மகத்துவமான உண்மை வெளிப்படுத்துகிற நிச்சயம். ஆனா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி எதுன்னு கண்டுபிடிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கு வெக்கமாகவும் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கடந்த காலங்களில் அவருடைய பிள்ளைகள் வழிநடத்தும் விதத்தை பார்க்கும் பொழுது கிருபையா இருந்து எனக்கும் இரக்கம் காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்குது, ஆச்சரியமா இருக்கிறது. எவ்வளவு அருமையான ரட்சகர், எவ்வளவு நேர்த்தியான கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதற்காக நான் அவர் பாத்திரம் விழுந்துட வேண்டாம், குழப்பம் இல்லை சேகர். நான் விரைவாக அதை முந்தி வாசித்த அந்த குறிப்புகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக மீட்டு கொண்டு வர விரும்புகிறேன். மறந்துடக்கூடாது பாருங்க. 2000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துடைய வருகைனா, 2000 சபையினுடைய காலம் 2000 ஆண்டுகள் இயேசுடைய வருகையோட முடியும் சபை. யோவான் எதிர்பார்த்தார், ஆண்டவர் தம்மை மேசியாவாக அறிவிப்பதற்கு எந்த அடையாளத்தையும் கொடுக்கவில்லை. அவர் 28ஆம் ஆண்டுல ஆலயத்திலே அடையாளம் ஏன் தாமதம் பண்ணினார்? அவர் காலத்தை நிறைவேற்ற வேண்டும், எந்தவித அவசரம் படக்கூடாது, நியமிக்கப்பட்ட நேரத்தில் செயல்பட அவர் தாமே தயங்கவில்லை. அதே பணிவிட நேரம் வரும் வரை காத்திருந்தார். 6 மாதங்கள் காத்திருந்தார். பரிசுத்தத்தினுடைய காலம் நிறைவேறு வரைக்கும் காத்திருந்தார். அவருக்கு மேசியாவாக வெளிப்படுவதற்கான ஆண்டு துவங்கும் வரைக்கும் காத்திருந்தார். 28ஆம் ஆண்டுல அவர் தன்னை மேசியாவை வெளிப்படுத்தினார். ஆண்டுல தப்பே இல்லை, ஆண்டுல தப்பே இல்லை, ஆண்டுல தப்பே இல்லை. கற்காலத்தையே முடிய பிள்ளைகளே, என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, இந்த 7ஆம் மாசம் 15ஆம் தேதிய அவர் என்னைக்கு முடிவு செய்கிறாரோ அதுல இருந்த முடிவு செஞ்சு அறிவிப்பார். சொல்லிடுவார், தீர்க்கதரிசி மூலமா சொல்லுவார், தரிசனத்தின் மூலமா சொல்லுவார், அறிவிச்சுவார். அதுல இருந்து 1335 நாளை கழிச்சா ஞாயிறாட்சி. ஞாயிறாட்சி சட்டம் வரக்கூடிய காலத்துல இருக்கிறீங்கன்னா காலத்துல இருக்கிறோங்க. ஏன்னா 2028 ஆண்டவர் வரணும், அவரு சொல்லியிருக்கிற அந்த ஞாயிறாட்சி சட்டம், ஊழிய காலம், கிருபையின் காலம், முடியும் பாதை, இதெல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். அது 1335 நாள். அப்ப அவர் எப்ப கண்டிப்பா குறிச்சாகணும்னா அந்த காலம் இருக்கிற அளவுக்கு வச்சுதான் அவர் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 28ஆம் ஆண்டுல குறிக்கணும். அதை முடிவு செய்வாரு. எப்படி முடிவு செய்யலாம்? சபை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக்கணும். அது அது ஆயத்தப்படுத்தப்படும், பாரி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆண்டவர் தான் செய்ய போகிறார். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கணக்கில் எடுத்துடலாம், கணக்கில் எடுத்தா அது மார்ச் 7ஆம் தேதி வருது. ஏன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 28ஆம் ஆண்டுல 2028ஆம் ஆண்டுல நவம்பர் 1ஆம் தேதி வருது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி வருது. அதுல இருந்து பண்ணிக்கணும். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து அக்டோபர் 17 வருது. அதுல இருந்து 1330 கழிச்சுங்கன்னா மார்ச் 7 வருது. காலம் கடந்துட்டுங்க. நான் ஆண்டு கொடுத்துருக்க வெளிச்சம் என்னன்னா, இது இல்லப்பா, இந்த கணக்கெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் இப்ப நிச்சயம் நான் தான் முடிவுச்சேன், நான் சொல்லுவேன். சொல்லுவேன்னு சொல்றாருங்க. வாசிக்கிற பாருங்க. தேவன் நிராகரித்த எல்லா பொல்லாத உலகங்களையும் போலவே அவர்கள் மீண்டும் பாதையில் சென்று நகரத்திற்கு செல்வது சாத்தியமில்லை. இயேசுவின் வருகையின் நாளையும் மணி நேரத்தையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் கொண்ட தேவனின் சத்தத்தை கேட்கும் வரை அவை ஒன்றன் பின் ஒன்றாக பாதை நெடுகில் விழுந்தன. துன்மார்க்கர்கள் அதை இடி முழக்கம் மற்றும் பூகம் என்று நினைத்த போது ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கை 140,000 சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். தேவன் நேரத்தை சொன்ன போது அவர்கள் மீது பரிசுத்தாவியை ஊற்றினார். ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக 140,000 முத்திரைப்பட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி அந்த பின்மாரின் அபிஷேகத்தை கொடுக்கும்போது he is going to declare the day and hour of his coming. பரிசுத்த ஸ்தலம் சொல்லுகிற உபதேசம், அந்த மாதிரி வெளிப்படுத்துற உபதேசம், அந்த மாதத்தையும் நாளையும் இயேசுதான் நியமிப்பாரு. அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அவர் நியமிக்கும் பொழுது அவர் பாப்பாருங்க, அவரு என்னைக்கு நியமிக்கணும் அன்னைக்குதான் நியமிப்பாரு. அதை நியமிச்சார் அப்படின்னு சொன்னா ஆனா அவர் எந்த ஆண்டுல நியமித்தாங்கன்னா 2028ஆம் ஆண்டு நிச்சயமான உண்மை, மாற்றவே முடியாது. அப்போ ஒரு குத்து மதிப்பா நீங்க 1335 நாளை கழிச்சு பார்த்தா, the Sunday law is going to be declared. God is going to decide.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதிகப்படியான நாளை எடுப்பாரா? 2028ஆம் ஆண்டு 30 டிசம்பர் 30 வரைக்கும் 31 வரைக்கும் போகல. அப்ப அது அதிகப்படியான நாளை எடுப்பாரா? நிச்சயமா இல்ல. அதிகப்படியான நாளை எடுத்தாருன்னா நீ என்ன நினைச்சுவானா, கிட்ட நெருங்க நெருங்க அந்த நாள் வரப்போகுது, அதுலதான் நடக்கும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைச்சா ஏமாந்துருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டானா ஏமாந்துருவாங்க. மணிக்கணக்கு போய் பார்க்கணுங்க, மறுபடி படிக்கணுங்க. அப்படி சூழ்நிலை இல்லைங்க. எப்படி முடிப்பாருன்னா, இந்த ஏதேனில விழுந்தான் தெரியுமா ஆதாம், அவன் என்னைக்கு விழுந்தான்னு அவருக்குத்தான் தெரியும். கரெக்டா 6000 ஆண்டு முடியும். அந்த நாளை முடிவு செய்யும். அது நாளைக்காக இருக்கலாம், அது ஒரு வார கணக்கில் இருக்கலாம், சில வாரங்களாக இருக்கலாம். ஆனா நிச்சயமா மாத கணக்கில் இல்லை. கொஞ்சம் அவசரமா தான் அந்த செய்தியை பதிவேற்றம் செய்யறேன். எப்பவும் நடக்கலாம். 1-2 பேர் பார்த்து பின்வாங்க கூட மனநிலை இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி என்ன வந்துடணும் பாருங்க. இந்த உபதேசம் அவர்களுக்கு போய் சேரணும் பாருங்க. நான் இப்ப எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? எனதான இருக்க முடியுமா? வரட்டுன்னு பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா வரும்போது உனக்கு நியாயத்திற்கு முடிச்சிருக்கும். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நம்பினா நம்பட்ட அவ்வளவுதான். நியாய ராசி சட்டம் வரும்போது உனக்கு நியாயத்திற்கு முடிச்சிருக்கும். இன்னைக்கு ரெடி ஆயிக்க 7/27 இன்னைக்கு ரெடி ஆயிக்க. நாளைக்கு நடந்துடலாம். யூ பி ரெடி. அவருடைய பாதத்தில் விழுந்து உங்க சொத்து வேண்டாங்க. மறுபடியும் சொல்றேன், உன் பதவி வேண்டாங்க, உன் வேலையை விட வேண்டாங்க, நீ வீட்டெல்லாம் விட்டுட்டு கிராமத்துக்குலாம் ஓடிலாம் போக வேண்டாங்க. யூ ஸ்டே இன் த பிளேஸ் வேர் யூ ஆர், மேக் யுவர்செல்ஃப் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து விட்டு தேவனுடைய பாதத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். தட்ஸ் வாட். மனமாறணும். தேவனுடைய பிள்ளைகளை, மகத்துவமான உபதேசத்தை கருத்து சொன்னதுக்காக தேவனை நான் சோசிக்கிறேன். இப்ப நான் அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் ஞாயிறா சட்டம் வராதுன்னு சொல்றதுக்கு இடமே இல்லைங்க. வர போகுதுங்க. அம்மா பரலோகம் போக போறங்க. ஆயத்தப்படுத்திடுங்க. வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிற கூடுதலான உபதேசத்தை சொல்லி சொல்லி கொடுத்து இப்ப சொல்லிட்டார். நான் சொல்ல போறேன். The day is going to be declared. Am I ready? நான் ஆயத்தமா இருக்கிறேனா? கால கணக்கு போட்டா எல்லாம் முடிச்சிட்டுங்க. ஆனா அவரு அந்த கணக்கு அவர் கையில் எடுத்துக்கிட்டார். நான் முடிச்சிச்சுன்னு நினைக்கும் போது, இல்லப்பா, நான் கொஞ்சோடு கிருபையை கொடுத்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்திருக்கிறேன், இன்னும் ஒரு வாரம் கொடுத்திருக்கிறேன், ஒரு மாசம் கூட கொடுத்திருக்கிறேன், இன்னும் 10 நாள் கொடுத்தேன். என்ன குறை சொல்ல முடியாது. நியாயராசி சட்டம் வரும்போது உனக்கு கிருபையின் காலம் முடிய போகுதுங்கிறத உனக்கு வெளிப்படுத்திட்டேன். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் நியமிக்கப்பட்ட கூடுதலான கிருபையின் காலத்தை கொடுத்திருந்தார். அவங்க சிலுவையில இயேசு அறையும் போது தட்ஸ் இட் ஃபார் தேம். ஆனா மறுபடியும் 3.5 வருஷம் நியமிக்கப்பட்டது, குறிக்கப்பட்டது. ஆனா நமக்கும் கிருபையின் காலம் கொடுத்திருக்காருங்க. கூட்டப்பட்ட கிருபையின் காலத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நியமிக்கப்படலாங்க. எப்ப வேணாலும் முடிச்சிடலாங்க. எப்ப வேணாலும் முடிச்சிடலாங்க. தேவனுடைய பிள்ளைகளை எப்ப வேணாலும் முடிச்சிடலாம். எப்ப வேணாலும் முடிச்சிடலாம். இந்த மார்ச் 7ஆம் தேதி ஆண்டவர் எவ்வளவு முன்ன கொண்டு வராரோ அது போகலாம். ஆனா 2028ஆம் ஆண்டை தாண்டி இருக்க காலம் கரெக்ட் பாருங்க, குழப்பமே இல்லை பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. அப்ப அதுக்கு முந்தி எப்ப வேணாலும் குறிக்கலாம். நாளைக்கு நடக்கலாம், ஒரு வாரத்தில் நடக்கலாம், 10 நாள்ல நடக்கலாம். நான் ஆயத்தமா இருக்கலாம். இதுக்கு மேல தெளிவாக சொல்லி தர முடியுமாங்க? இரண்டு அடையாளங்கள் நான் பெரிய ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் சேகரிக்கணும். அது நேரம் ஆகும். ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அவர் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அடையாளம் அப்படின்னா, ஞாயிறாசின் சட்டம் அமெரிக்காவில வரணுங்க. வந்துட்டு உலகம் முழுவதும் வரணும். இதுதானே. நம்ம இவ்வளவு நாள் அமெரிக்காவுக்கு அநேக நாடுகள் இணக்கமாக இருக்கிறது. ஞாயிறு சட்டம் வந்த உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு ஏத்துக்குவாங்க. 1-2 தான் முரண் பிடிக்கும், அதை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மனநிலையில இருக்கும். ட்ரம்ப் பதவியேற்றார் பாத்தீங்களா? அவரு ஒரு என்னமோ செய்யறாருங்க.
அவர் கூட இருந்தவெல்லாம் விலகிட்டான். நியூஸ்ல நீங்க பாத்துக்கலாம், எல்லா நாடுகளுமே விலகிட்டு. ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னவங்க கூட ஒரு இணக்கமான மனநிலை இல்லைங்க, பிரிவினை அப்படி உண்டாயிட்டு. அவரு சமாதானமும் சௌக்கியமும் சொன்னாரு. நான் அந்த ஹமாஸா இஸ்ரேல் யுத்தத்தை நான் நிறுத்திடுறேன்னாரு. யுத்தம் நடத்திட்டு இருக்கீங்க, யுக்ரைன் யுத்தம் நிறுத்திடுறேங்க, நடந்துகிட்டு இருக்கீங்க. அவர் புதுசா என்னமோ கவுதிசா அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஈரான் அடிக்க போறேங்கிறாரு. முக்கியமா பார்க்க வேண்டியது பிரிவினை. அமெரிக்காவோட ஒரு ஐக்கியம் இல்லை. அமெரிக்கா ஓரம் கட்டினோன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. இப்ப நியாய ஆசிரியப்பு சட்டம் அமெரிக்கா அறிவிச்சா யாராவது ஏத்துக்குவாங்களா? என்னங்க நீங்க வரப்போகிறீங்க? காலம் ஒண்ணுதான் என்ன உறுதிப்படுத்துது. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, ரொம்ப நேரம் நான் செலவிட விரும்பல. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, கடைசி நெருக்கடியை நாம் நெருங்கும் போது கர்த்தரின் கருவிகளிடையே நல்லிணக்கம் ஒற்றுமை இருப்பது இன்றியமையாத தருணம். நம்ம ஒற்றுமையே கிடையாதுங்க. சும்மா யூடியூப்ல போய் சேனல் பாருங்க, ஆளாளுக்கு கூட்டத்தை வச்சுட்டு கோயில் நடத்திட்டு இருக்கான். எவன் செவன்த் அட்வென்டிஸ்ட், எவன் வேறன்னு தெரியல, அதாவே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஒற்றுமையே கிடையாதுங்க. உலகம் புயலாலும் இயற்கையின் அழிவாலும் போராலும் யுத்தங்களாலும் வேற்றுமையாலும் பிரிவியனாலும் நிரம்பி உள்ளது. இன்னைக்கு அந்த காட்சி அப்படியே இருக்கு, அப்படியே படம் பிடிக்கப்பட்டிருக்கீங்க. பிரிவினை இருக்குதுங்க, இயற்கை அழிவு இருக்குதுங்க, எல்லாம் 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 அப்படி அப்படி நடந்து கொண்டு இருக்குதுங்க. யுத்தம் ஆகினும் இந்த சமயத்துல ஒரு தலைமையின் கீழ் போப் அதிகாரம், போப்புவை போல அதிகாரத்தினாலே ஜனங்கள் தேவனை அவருடைய சாட்சிகளின் நபரில் எதிர்க்க ஒன்றுபடுவார்கள். ஓ, the time is very clear. இவங்க பிரிவினையா இருப்பாங்க, ஆனா ஒரு காலத்துல ஒன்றுபட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை எதிர்ப்பதற்கு ஒன்றுபட்டு விடுவார்கள். ஓ, what a blessed prophecy. இந்த இணைப்பு பெரிய விசுவாச துரோகியால் உறுதிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்துக்கு எதிராக போரிடுவதில் அவன் தனது முகவர்களை ஒன்றிணைக்க முயலுகையில் அதை ஆதரிப்பவர்களை பிளவுபடுத்தவும் சிதறடிக்கவும் அவன் வேலை செய்யறான். நம்மளை பிளவுபடுத்தி வச்சுட்டான். இப்ப என்ன புரிச்சுக்கிடுங்கன்னா, உலகம் பிரிவினையில் இருக்கு, யுத்த காலத்தில் இருக்கிறது, இயற்கையின் அழிவில் இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருக்க இயற்கையின் அழிவு. அமெரிக்காவில ஒரு இடத்துல பனி புயலாம், ஒரு இடத்துல வெள்ளமா, ஒரு இடத்துல காட்டு தீயம். எப்படி வருங்க நாம செய்திகளை கேட்க ஆரம்பிச்சு, அமெரிக்கான்னு ஒரு ஆளுங்க எப்படிடா வாழ்றான்னு டெய்லி இடிஞ்சிட்டுங்கிறான், எவனா சுட்டு விட்டாங்கிறான், எத்தாவது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில உற்றுப்படுவார்களா? எதற்காக தேவனுடைய பிள்ளைகளை எதிர்ப்பதாக எப்படி ஒன்றுபடுவார்கள்? வெளிப்படுத்த 17 வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுவோம், ஆண்டவர் அவருடைய இருதயத்தை ஏவினார். இப்படியே வரும் சொல்லப்பட்டிருப்பாரு. வாசித்துறேன். நியூயார்க் ஒரு பேரலையால் அடித்து செல்லப்பட வேண்டும் என்று நான் அறிவித்ததாக வார்த்தை எப்படி வருகிறது? இதை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. உடனே ஆடிச்சோ அப்படின்னு படிக்கணும். மறுபடியும் நான் சொன்னேன். என்ன சொன்னாங்க பாருங்க, மாடிக்கு மேல் மாடியாக அங்கு நியூயார்க்கில் எழும்புகிற பெரிய கட்டடங்களை நான் பார்த்த போது பூமியை பயங்கரமாக அசைக்க தேவன் எழும்போது என்ன பயங்கரமான காட்சி நடக்கும்? பின்னர் வெளிப்படுத்த 18:1 3 வார்த்தைகள் நிறைவேறும். அதை போய் படிச்சு பாருங்க. நியாயராசி சட்டம் வரும், உலகம் ஒன்றுபடும். எப்படி ஆண்டவர் ஒரு அழிவை உண்டாக்க போகிறார். நியூயார்க்ல மட்டும், அமெரிக்காவில் மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முழுவதிலும் பூமியில் என்ன வரப்போகிறது என்பதற்கான எச்சரிக்கையாகும். ஆனால் நியூயார்க்கில் என்ன வரப்போகிறது என்பது குறித்து எனக்கு குறிப்பாக இல்லை. அது அழிவு வரப்போகுதுங்க. ஆனா தீயில வருமா, ஜலத்துல வருமா, பூமி அப்படிலாம் என்ன இல்லைங்க. ஆனா அழிவு வரப்போகுதுங்க. ஒரு நாள் தேவனை திருப்புகின்ற மற்றும் கவிழ்கின்ற வல்லமை மூலம் அங்குள்ள பெரிய கட்டடங்கள் வீழ்ப்புதப்படும் என்பது எனக்கு தெரியும். நம்ம பூமி எதிர்ச்சி நினைக்கிறோம். பூமி எதிர்ச்சி பதிவே இருக்காது, கட்டடம் விழுந்துருங்க. நான் சொல்றேன், நீங்க பூமி எதிர்ப்பு 7.7 அப்படின்னு சொன்னாங்க. நியூயார்க் பட்டணம் தரமட்டமா கிடக்குங்க. ஒரு பூமி எரிச்சும் வரல, ஒண்ணும் வரல, சுனாமி வரல அப்படிம்பாங்க. இருக்கலாம். எனக்கு வழங்கப்பட்ட வெளிச்சத்திலிருந்து உலகில் அழிவு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நியூயார்க்ல மாத்திரம் இல்ல, அமெரிக்கால மாத்திரம் உலகில் அழிவு இருக்கிறது.
நாம் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான காட்சிகள் வரும். இந்த அழிவினாலே உலகம் ஒன்றுபட போகிறது. இந்த அழிவினாலே உலகம் ஒன்றுபடுகிறது. எப்படி ஒன்றுபடும்? ஒண்ணு ஒழுக்க பிரமாணம். எல்லாரும் கிறிஸ்துவ நாடெல்லாம் ஆமா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், அதனாலதான் அந்த அழிவு வந்துச்சு, நம்ம ஆண்டவர் உண்மையா இல்லை அப்படின்னு அதை ஏற்று. இல்லைன்னா ஏன் பூமி பாருங்க இவ்வளவு பெரிய அழிவு சொல்லிட்டே இருந்தாங்கப்பா, ஒரு ஓய்வு கொடுக்கணும்னு சொன்னாங்கப்பா, சொல்றாங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கொடுத்துருவோம்ப்பா, நாடு உலகம் காப்பாற்றப்படணும்ப்பா. இல்லைன்னா இந்த அழிவினால பொருளாதார சீர்திருத்தத்தை அடக்கி எப்பா காப்பாத்துங்கப்பா, இதை காசு நாட்டை காப்பாத்தணும் பணம் தர சட்டத்தை போட்டுருவான். இதுக்கு மிஞ்சி வரலன்னா அமெரிக்கா ஒரு அடி முடிச்சு. இது நடக்கணும்னா எவ்வளவு நேரம் வேணுங்க? எவ்வளவு நேரம் வேணும்? சில நிமிடம். மிஞ்சி படம் உலகம் முழுவதும் ஒரு வாரம். வேதாகமத்தினுடைய கதை. ஆண்டவர் முடிவு செஞ்சுட்டார். காட்டை பிடிச்சு வச்சிருக்காருங்க. அவர் முடிவு செஞ்சுட்டாருன்னா முடிச்சிச்சுங்க. இன்னொரு அடையாளத்தையும் சொல்றேன். எப்படி பிரிஞ்சு கிடக்கணும் முட்டி விடுவாங்கிறது தீர்க்க தரிசி மூலமா இருந்துருக்கீங்க. நடக்க போகுது. நீங்க கண்கள் மாதிரி இருக்குது. என்னதான் நடக்கணும்? என் தேவன் எழுப்பி அசைக்கணும், அவ்வளவுதான். சின்ன சின்ன அசைவாங்க அங்கே காட்டிட்டு இருக்காங்க. சின்ன சின்னது மியாமர் சின்னது. டெக்சாஸ்ல வெள்ளம் சின்னது. பயங்கரமானது நடக்கும். இன்னொரு அடையாளம், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அடையாளம். இதனால ஒருத்தருடைய சகோதரருடைய செய்தியில கேட்டேன். அது ஒரு அளவுக்கு அது சரியாக தெரிந்ததால உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். அமெரிக்காவில் அவர் பேர் என்னது, டொனால்ட் குரோவர் கிளீவ்லாண்ட்ஸ், அவர் ஒரு ஜனாதிபதி. அமெரிக்காவில் 2 முறை ஜனாதிபதியா இருந்தார். முதலாம் முறை 1885 இருந்து 1889. அதுக்கு தோத்துட்டார். அதுக்கு பிறகு 1893 மறுபடியும் ஜெயித்து 97 வரைக்கும் இருந்தார். இவர் டெமோக்ராட் கட்சியை சார்ந்தவர். இவர் காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இந்த 8 ஆண்டுகள்ல முதலாவது காலத்துல அது நடக்கும். இவருடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்குன்னா, 1888 நேஷனல் சண்டைகளா இந்த ஸ்டேட்ல வருது, இந்த வந்துட்டு அந்த வந்துட்டு அப்படி இல்லை. அமெரிக்கா முழுவதும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்தது. 1888 ஆண்டில் செனட்டர் ஹென்றி டபிள்யூ பிளேர் அமெரிக்க செனட்டில் கர்த்தருடைய நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு மற்றும் மத வழிபாடு நாளாக கண்டிப்பாக கடைபிடிப்பதை ஊக்குவிக்க ஒரு மசோதாவை முன்மொழிந்தார். பிளேயர் ஞாயிறு ஓய்வு மசோதா என்று அறியப்படுகிறது. இது பெரிய வாதங்களுக்கு நிறுத்தப்பட்டுச்சு. அன்னைக்கு அது வந்துன்னா நம்ம அன்னைக்கே பரவாயில்ல, ஞாயிறு தான் வரணும். நீங்க பார்த்துடுங்க, அவர் முதலாம் முறை ஜெயித்திருக்கிறாரு, மறுபடி தோத்துட்டாரு, மறுபடி ஜெயித்து பிரதமரா 2 முறை இருந்தவர். தொடர்ந்து இல்ல, ஒரு இடைவெளி விட்டு. அவரு காலத்துல ஞாயிறு ஆட்சி சட்டம் வருவதற்கான முயற்சி இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட பரலோகத்துக்கு போறதுக்கு வந்துட்டோம். வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நம்ம இது இத்தனை ஆண்டுகளா எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து விட்டது, கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பரலோகத்துக்கு போற தருவாய்க்கு வந்துச்சு. அது நிறுத்தப்பட்டது. ஆண்டு நிறுத்துறாரு. ஏன்னா இப்ப ஞாயிறு சட்டம் வராதுங்கிறாங்களா? ஏன் வந்துட்டுப்பா, அது நிறுத்தப்பட்டிருக்கு, இப்ப வந்துடும். என்ன ஒண்ணுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு பாத்தீங்களா, டொனால்ட் ட்ரம்ப் இவரும் முதலாம் முறை 2017 இருந்து 2021 வரைக்கும் ஜனாதிபதியா இருந்தார். மறுபடியும் தோத்துட்டாரு. இப்ப மறுபடியும் 2025 ஜனாதிபதியா இருக்கிறார். இவருடைய செயல்பாடு எல்லாம் ஞாயிறு சட்டம் வருவதற்கான முயற்சியில் இருக்கிறது. வரலாறு மீண்டும் செயல்படுது. கானானுக்குள் போகும் தருவாய் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் போயிற்று, திரும்பி வந்துட்டாங்க, போக முடியல. 1888 ஆண்டுல கானான் வரைக்கும் போனோம், பரலோக கானானுக்கு போகிற அளவுக்கு ஞாயிறு சட்டம் வந்துட்டா பரலோகம் தானங்க, அவ்வளவுதான். ஞாயிறு சட்டம் அது வரைக்கும் போனோம், திருப்ப இப்போ அதே வரலாறு அப்படியே நிறைவிருக்கு. ஒரு முறை ஜெயித்தாரு, தோத்துட்டு மறுபடியும் ஜெயித்து உட்கார்ந்து இருக்கிறார். ஞாயிறு சட்டம் வருமா? வரலாறு மீண்டும் செயல்படுமா? இதுவரைக்கும் வேற யாரும் அப்படி இல்ல. முந்தி இருந்த அவரு 2வது இவர் தான். அதே காட்சிக்கு மீண்டும் சபை கொண்டு வரப்பட்டிருக்குது.
கானானுக்கு நிச்சயமாய் பிரவேசிக்க போகிறான். கானானுக்கு நிச்சயமாய் பிரவேசிக்க போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோறுகிறதுக்கு இடமே இல்லை. God is giving evidence after evidence. சாட்சிக்கு மேல சாட்சியாக, ஆதாரத்துக்கு மேல ஆதாரமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ரெடி ஆயிட்டா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நாளை குறிக்க போறாருங்க. நாளை நிச்சயமாய் குறிக்க போறாருங்க. 28ஆம் ஆண்டு தாங்க கடைசி ஆண்டு. கணக்குல முதல்ல தப்பே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்க. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆண்டவர் அறிவிச்சிருவாருங்க. அது ரொம்ப நாள்லாம் போவாதுங்க. ஏதெல்லாம் விழுந்த கால கணக்கு தாங்க. நீங்க 2028 கடைசி வரைக்கும் இந்த மார்ச் 21 வரைக்கும் காத்திருந்தா அப்படிலாம் இல்லைங்க. நாளைக்கு வந்துடலாங்க, நாளை மறுநாள் வந்துடலாங்க, ஒரு வாரத்துல வந்துடலாங்க, 10 நாள்ல வந்துடலாங்க. ஆனா 2028ஆம் ஆண்டை தாண்டி போகிற அளவுக்கு தாமதமாகி வராங்க. உலகம் பிரிச்சு கிடக்கு, இயற்கை அழிவு இருக்கு, யுத்தம் இருக்குது. இதுக்கு மத்தியில எல்லாரும் மட்டுப்பட்டுருவானா? ஆண்டவர் எப்படி ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்காரு. அதை நடத்துறதுக்கு கொஞ்ச நாள் தான் காற்று பிடிக்கப்பட்டிருக்கு. விட போறேன்னு சொல்றாரு. சபத்திர அட்வென்டிஸ்டுக்கு விட போறேன்னு சொல்றாரு. Get ready my dear people. அது வரட்டும் பாப்போன்னு இருக்காது. உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். முந்தைய நியாயத்திற்கு முடிச்சிடும். முந்தைய நியாயத்திற்கு முடிச்சிடும். சொல்லப்படணும் ஆண்டவர். எல்லாரும் நீங்க சொல்லணும். இதுக்கு சொல்றாங்க பாருங்க. கடைசி நாட்களில் ஆபத்துகள் நம் மீது உள்ளன. மேலும் ஜனங்களுக்குள் இருக்கின்ற ஆபத்தை பற்றி அவர்களை நாம் நம்முடைய வேலையை எச்சரிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்திய முக்கியத்துவம் இருந்த காட்சிகள் தொடப்படாமல் விடப்படாது இருக்கட்டும். யாராவது பேசுறானா? காலத்தை தான் குறிக்க கூடாதுங்கிறீங்க. அடையாளத்தை பார்த்தாலும் சொல்லலாம்ல. நான் பாரியா வந்துறப்போது ஆண்டு வரப்போறாரு, கம்முனம் பாடு பாருங்க. உன்னையும் அழிச்சு, உன் கொடுக்கப்பட்ட மந்தியையும் அழிச்சு, நம் மக்கள் அரை வெளிப்புடன் இருந்தால் வெளிப்படுத்தலில் சித்தரிக்கப்பட்ட நிகழ்வுகளின் அருகாமையை there are many information you have to gather and preach that is fulfilling before your eyes. அவர்கள் உணர்ந்தால் நமது சபையில் ஒரு சீர்திருத்தம் செய்யப்படும். மேலும் பலர் செய்தியை நம்புவார்கள். நான் சொல்லிட்டேங்க, ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளும். இதான் காலம், மாற்றமே கிடையாது. அடையாளமும் சரி, பரிசுத்த கணக்கும் சரி, என் தேவன் சொல்லுவேன் சொல்லிருக்காரு. சொல்ல போற காலத்துக்கு வந்துட்டேன், அசைக்க போகிறாரு. ஓ, ஒரு வகையில சந்தோஷம்னா இன்னொரு வகையில மிகப்பெரிய வேதனைங்க. அவர் வரப்போறாருங்கிற சந்தோஷம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் பரிதாபமான நிலையில் இருக்கும். கூட்டத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். இரவின் தரிசனங்களில் எனக்கு முன்னால் ஒரு மிக ஈர்க்கக்கூடிய காட்சி சென்றது. சில அழகிய மாளிகைகளுக்கு மத்தியில் அவற்றின் உடனடி அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு மகத்தான நெருப்பு பந்து விழுந்ததை கண்டேன். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் வருவதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் அவர் இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒருவர் சொல்லுவதை நான் கேட்டேன். மற்றவர்கள் வேதனையான குரலுடன், உங்களுக்கு தெரியும், பிறகு ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? எங்களுக்கு தெரியாது என்றார்கள். எல்லா பக்கமும் நான் இதே போன்ற கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை கேட்டேன். பிள்ளைகளை வில்லியம் இல்ல ஏமாந்துறார். அவர் சொல்லுவார், மந்தையினுடைய இரத்தப்படி என் மீது சுமராது, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டேன். நான் சொல்ல வேண்டிய உபதேசத்தை உண்மையாய் படித்தேன், உண்மையாய் சொன்னேன். இங்க தெளிவா இருக்கு, பிரச்சனையே இல்லை. சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், எனக்கு வெளிப்படுத்தியதை சொல்லிட்டேன். உனக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிடும், நீ நம்பு நம்பு. எனக்கு விளக்கம் கொடுக்கல, நேரம் இல்லை, நிறைய பேசிட்டேன். நியாயராசின் சட்டம் வரைக்கும் காத்திருப்பதற்கு உனக்கு வாய்ப்பில்லை. எனக்கு அருமையான சகோதரன் சகோதரி, you have to give your heart to God today. இன்று அவர் உன்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ எத்தனை நாள் எனக்கு தெரியலையே. ஒரு நாள் இன்று உன்னுடைய ரட்சிப்பு என்று நீங்கள் பேர் சொல்லுகிறார். 10 நாள் சீஷர்களை போல நீங்கள் மனம் திரும்ப முடியும் என்று வேண்டர் சொல்லுகிறார். 10 நாள் நீ தனியா போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கையில், ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன வழிநடத்துங்க, இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சையா, என்னை காப்பாற்றுகிற கண்ணீர். He is there to redeem you. நாளைக்கு நாளும் சரி, ஒரு வாரம் நாளும் சரி, 10 நாளும் சரி,
உனக்கு கொடுக்கப்படுகிற காலம் கொஞ்சம் 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 என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அழகான வெளிப்படுதலை கொடுத்திருக்கிறார். இனி நீ தாமதம் பண்ண முடியாது. எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஒருவேளை இன்னும் ஒரு நாள் யாரோ ஒருத்தர், இன்னும் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அவர் நீட்டிட்டே போக முடியாது. ஏதேனும் இருந்த நாள் 6000 ஆண்டு முடியணும், சரியா அறிவிச்சிருவாருங்க. பிள்ளைகளை இன்னும் அந்த குறிப்பை வாசிக்கிறேன். இரவின் தரிசனங்களில் எனக்கு முன்னால் ஒரு மிக இருக்கக்கூடிய காட்சி சென்றது. சில அழகிய மாளிகைகளுக்கு மத்தியில் அவற்றின் உடனடி அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு மகத்தான நெருப்பு பந்து விழுந்ததை கண்டேன். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் வருவதை நாங்கள் அறிந்திருந்தோம், ஆனால் அவை இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒருவர் சொல்வதை கேட்டேன். இந்த கூட்டத்தில் நீங்க இருக்கக்கூடாது என்பதற்கான இந்த செய்தி. முடிஞ்ச எவ்வளவு கொண்டு போக முடியும் கொண்டு போம் என்று ஒருவர் சொல்வதை நான் கேட்டேன். மற்றவர்கள் வேதனையான குரலும், உங்களுக்கு தெரியும், பின் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? எங்களுக்கு தெரியாது. அது நான் குற்றவாளி அல்ல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்க பாதர்கள் அனைவருக்கு தெரியும். சொல்லிட்டா விசுவாசி சோர்ந்து போயிருவாங்களா? சொல்லிட்டா நடக்காம போயிட்டா பின் வாங்கி பேர் பாதர்தாடா போவோம். மணியை கெடுத்துடுறீங்களே, இப்ப மணியை சேர்த்துல அடிக்கிறீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. காரணத்தை சொல்லாதே, விட்டுறியாத நாங்க சொல்லிட்டு போறோம். அடையாளத்தை பார்த்தா சொல்ற ஒரு கோயில் தமிழ்நாட்டில் நான் கேட்கலங்க. எல்லாம் யூடியூப்ல போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல ஒருத்தர் பேச மாட்டேங்க. அப்படியே பேசுறா, இப்ப வரமாட்டாருங்க. காலத்தை பார்க்காதீங்க, அடையாளத்தை பார்த்தா சொல்லு. நீ அமைதியா இருப்பதால மணி அநீதியா? அரமணதோட உட்கார்ந்து என்ன செய்ய யாரு செய்யப்பா? அவர் வர போறாரு, அடையாளம் இருக்குது, காலம் இருக்குது தெரிஞ்சுட்டா அவன் ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து ஓடிடுவான். பார்த்து கெடுத்துட்டு இருக்கியே. ஏமாந்துட்டு போறான். ஏமாந்துகிட்டே இருந்திருக்காங்க. படி, தீர்க்க தரிசனம் படித்தவங்க பாரு, படி. ஆண்டவருடைய பிள்ளைகள் நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. ஏமாத்து நின்றுகிட்டே இருந்திருக்கிறாங்க. மணியை காப்பாத்தியா? பதர் அடிக்கிறேன், பதர் ஓடி, பதர் போட்டு என்னைக்கு போறது தானே, இன்னைக்கும் போறது தானே. நீ பதவிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கியா? மணியை காப்பாத்து. அது பது திறவிட்டு இருக்குது. என்ன செய்ய, இது எப்படி பண்ண, எப்படி கை கொடுக்க, இதை செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவர் வரப்போறான்னு தெரிஞ்சா, ஓ நான் இதை சரியா தீர்மானிச்சிருவான் பாரு. போதர்களுக்கு சொல்றேன், நான் சின்ன பையன், எனக்கு உங்களை மாதிரி தியாலஜி எல்லாம் தெரியாது. நான் ஸ்பைசர் காலேஜ்ல எல்லாம் போய் உட்கார்ந்து தியாலஜி படிக்கல. திருடனும் படிச்சவங்க ஆண்டவர் கொண்டு வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சபை கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அருமையான விசுவாசிகள் இருக்கிறாங்க. கெடுத்துறாத, கெடுத்துறாத. நீ அடிச்சு அவனை அடிச்சாத. அவன் ரத்த படிப்பும் கையில கேட்கப்படும். உபதேசம் நேர்த்தியாக இருக்கு தெரிஞ்ச பேசு. நேர்த்தி இல்லைன்னா என்ன தப்புன்னு சொல்லு, திருத்துவோம். அது வரப்போறாரு. எனக்கு வரப்போகிறார், நிச்சயமாய் வரப்போகிறார். சந்தேகத்திடம் வரப்போகிறார். 2028 ஆண்டு எந்தவித சந்தேகத்துக்கும் இன்றி குறிக்கப்பட்டிருக்க ஆண்டு. எந்தவித சந்தேகத்துக்கும் இன்றி குறிக்கப்பட்டிருக்க ஆண்டு. 15 அவர் அறிவிக்க போகிறார். 28 ஆண்டு தாண்டிதான் போறது. அதுக்கு முந்தி அறிவிச்சிருவாரு. நீ கடைசி வரைக்கும் காத்திருக்க முடியாது. நாளைக்கா இருக்கலாம், நாளைக்கனா இருக்கலாம், ஒரு வாரத்துல இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம். ஆனா இதுதான் காலம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. வரும்பொழுது உங்களுக்கு கிருபையின் காலம் முடியுது. ஆண்டவர்களை எச்சரிக்கிறார். இன்று அவர்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே, நல்ல நேரத்திற்காக நன்றி. என்னோட பேசுறதுக்காக சோஸ்திரம். மகத்துவமான உண்மையில சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாய் வருகிறது என்று பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆயத்தமாகாத பிள்ளைகளை நினைக்கும் பொழுது இறுதியை நடுங்குகிறது. என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி அனைவர் கேட்கவும், அனைவர் எச்சரிப்படையும், சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தர் வழிவகை செய்ய. கேட்கிற பிள்ளைகள், கிறிஸ்து தங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்று நான் அவருடைய சமூகத்துக்கு போவேன் சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கையில இப்படி சமூகம் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த நம்பிக்கையை பிசாசம் எடுத்து போட்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சோர்ந்து போகாதபடி பார்த்து காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் தொண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதை ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். வாரும் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.